Chapter number 24. Chapter number 24, 300 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த 300 நம்ம பார்ப்பதற்கு முன்பாக நேற்றைய வகுப்பில் மிக முக்கியமான விஷயங்களை பார்த்திருக்கிறோம். அந்த செக்ஷன் 284 இருந்து பார்த்தோம். ஒரு சாட்சி முன்னிலை ஆகாத பொழுது அதை தவிர்த்து எப்பொழுது நாம் ஒரு கமிஷனை அமைக்க முடியும். அண்டர் செக்ஷன் 284 வெரி இம்பார்ட்டன்ட். திரும்ப திரும்ப இதுல கேள்விகள் கேட்கப்பட்டு வருகிறது. ஒரு கமிஷன் போட்டு ஒரு சாட்சி விசாரிக்க முடியும் என்பது அண்டர் செக்ஷன் 284. அண்டர் செக்ஷன் 285 யாருக்கு எதிராக அந்த கமிஷன் அமைக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 286 எக்ஸிகியூஷன் ஆஃப் கமிஷன், அந்த கமிஷன் எதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். Under section 287, parties may examine witnesses. தரப்பினர்களை சாட்சியாக விசாரணை செய்வதை பற்றி சொல்கிறது. Under section 288, return of commission, எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அல்லது சில சூழ்நிலைகளில் அந்த கமிஷனர் ரிட்டர்ன் பண்ணுவாங்க, திருப்பி அனுப்புதல். Under section 289, அட்ஜார்ன் பண்றது, அந்த கமிஷனை சில நேரங்கள்ல ஒத்தி வைப்பாங்க. எதுக்காகன்னா கேஸ் நடக்குது, அந்த கேஸை விசாரிப்பதற்கு தான் ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கமிஷன் போயிட்டு எல்லா விசாரணையும் முடித்து அதன் பிறகு அதனுடைய ரிப்போர்ட் சப்மிட் பண்றவர்களையும் கோர்ட்ல அந்த கேஸ் நடத்தாம அட்ஜார்ன் பண்ணி வைப்பாங்க. அதுதான் அண்டர் செக்ஷன் 289. இங்க 289 அட்ஜார்ன் பண்றது. அப்படியே 389ல நீங்க ஒரு வழக்குல தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அதை சஸ்பெண்ட் பண்ணி நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்றது, அதையும் சேர்த்து பார்க்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 290 எக்ஸிகியூஷன் ஆஃப் ஃபாரின் கமிஷன், அயல்நாட்டு ஆணைகளை எவ்வாறு நிறைவேற்றம் செய்வது. அண்டர் செக்ஷன் 291 டெபோசிஷன் ஆஃப் மெடிக்கல் விட்னஸஸ், மருத்துவ சாட்சிகளுடைய வாக்குமூலங்களை பதிவு செய்வது. அண்டர் செக்ஷன் 291 கேபிட்டல் ஏ ஐடென்டிபிகேஷன் ரிப்போர்ட் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட், நடுவரின் அடையாளம் காட்டல் அறிக்கை. அண்டர் செக்ஷன் 292 நாணயம் அச்சடிக்கும் சாலை, அங்கே பணிபுரிகின்ற சாட்சிகளை விசாரணை செய்வது. அண்டர் செக்ஷன் 293 ஒரு குறிப்பிட்ட அரசாங்க அறிவியல் வல்லுநர்களுடைய அறிக்கையை நாம் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கமிஷன் போட்டு விசாரணை செய்வது. அண்டர் செக்ஷன் 294 சில டாக்குமெண்ட்ஸ் நாம மார்க் பண்ணுவது. அண்டர் செக்ஷன் 295 பொது ஊழியர்களுடைய நடத்தையை நிரூபிக்க உண்மை உறுதிமொழி ஆவணங்களை தாக்கல் செய்வது. அண்டர் செக்ஷன் 296 முறைக்காக கொடுக்கப்பட வேண்டிய சாட்சியத்தை உண்மை உறுதிமொழி ஆவணத்தின் மூலம் கொடுத்தல். எவிடன்ஸ் ஆஃப் ஃபார்மல் கேரக்டர் ஆன் அஃபிடவிட். அண்டர் செக்ஷன் 297 அஃபிடவிட் மூலமாகவும் சாட்சி கொடுக்கலாம். என்ஐ ஆக்ட்ல 145 நம்ம பார்க்கிறோம். அண்டர் செக்ஷன் 297 உண்மை உறுதிமொழி ஆவணங்கள் எந்த அதிகாரிகள் முன்பாக உறுதிமொழி செய்யப்பட வேண்டும் என்பது. கமிஷன் ஆஃப் ஓத் வருவாங்க, நோட்டரிஸ் வருவாங்க, அட்வொகேட் ஜட்ஜஸ் வருவாங்க, மேஜிஸ்ட்ரேட் வருவாங்க. இவர்கள் தான் அட்மினிஸ்டர் பண்ண முடியும். ஓத் ஆர் அஃபர்மேஷன், சத்திய பிரமாணம் அல்லது உறுதிமொழியை யார் செய்து வைப்பார்கள் என்று சொன்னால் ஒரு நோட்டரி அட்வொகேட் செய்யலாம், நோட்டரி பப்ளிக். ஒரு கமிஷனர் ஆஃப் ஓத் செய்யலாம். அவங்க ஹைகோர்ட் அல்லது டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்டால அங்கீகரிக்கப்பட்ட நபர்களாக இருப்பார்கள். அவர்களும் வழக்கறிஞர்கள் தான். ஒரு ஜட்ஜ் ஆர் மேஜிஸ்ட்ரேட் அவங்க செய்யலாம். அண்டர் செக்ஷன் 297 மிக முக்கியமானது. அண்டர் செக்ஷன் 298 இதற்கு முன்பாக தண்டனை அல்லது விடுதலை ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அந்த அக்யூஸ்ட் குறித்து அந்த பிரீவியஸ் கன்விக்ஷன் ஆர் அக்யூட்டல் எவ்வாறு நிரூபிப்பது என்பதை பற்றி அண்டர் செக்ஷன் 298ல சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 299 அக்யூஸ்ட் இல்லாத பொழுது ரெக்கார்ட் ஆஃப் எவிடன்ஸ் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட், எதிரி இல்லாத பொழுது எவ்வாறு சாட்சியத்தை பதிவு செய்வது என்பதை பற்றி நாம் நேற்றைய வகுப்பில் பார்த்திருக்கிறோம். சாப்டர் நம்பர் 24 ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு இன்கொயரிஸ் அண்ட் ட்ரையல்ஸ், விசாரணைகள் பற்றிய பொது வகைமுறைகள். அண்டர் செக்ஷன் 300 ஒரு குற்றத்திற்காக ஒரு முறை தண்டிக்கப்பட்டவர் அல்லது விடுதலை செய்யப்பட்டவர் அதே குற்றத்திற்காக மீண்டும் விசாரணை செய்யப்படுதல். Person once convicted or acquitted not to be tried for same offense. இதுதான் அண்டர் ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 2ல சொல்றாங்க. டபுள் ஜியோபார்டி, இரட்டை இடைபாடு.
இந்த 300 பார்க்கின்ற பொழுது சிபிஎஸ்ல அண்டர் செக்ஷன் 3 அண்டர் செக்ஷன் 11 நீங்கள் பார்க்க வேண்டும். ரெஸ் ஜுடிகேட்டா. சிஆர்பிஸ்ல 300 பார்க்க வேண்டும். அதை போலவே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 இருக்கக்கூடிய அண்டர் ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 2, இதை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கக்கூடியது. மூன்றும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. ஒரு நபர் ஒரு முறை தண்டிக்கப்பட்டு விட்டால் அதோட சரி, அதன் பிறகு அதே வழக்கு விசாரணைக்காக மீண்டும் தண்டிக்கப்படக்கூடாது. ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தான், ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்வு கிடையாது. ஐபிசில ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார், இன்டர்வியூல கேட்டிருக்காங்க, ஜுடிஷியல் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அண்டர் செக்ஷன் 279 அண்ட் 337 ஐபிசி அதிவேகமாக அஜாக்கிரதையாக வாகனத்தை ஓட்டி ஒருவருக்கு காயம் ஏற்படுத்தி இருக்கிறார். இப்ப எந்த செக்ஷன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போடுவாங்க என்று சொன்னால் 279 ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ரைடு வரும். அண்டர் செக்ஷன் 337 அதனால இன்ஜரி, சிம்பிள் இன்ஜரி ஏற்பட்டிருக்கும். ஒருத்தருக்கு ஒரு சைக்கிள் மூலமாக ஒரு நபரை சைக்கிள் ஓட்டிட்டே போறோம், நடந்து போற ஒரு ஆளை மோதிட்டோம், அல்லது டூ வீலர்ல போறோம், வேற ஒருத்தரை மோதி அவருக்கு காயம் ஏற்பட்டு விட்டது. போலீஸ் ஸ்டேஷன்ல அண்டர் செக்ஷன் 279 337 ஐபிசில தான் கேஸ் போடுவாங்க. இந்த வழக்கை விசாரணை செய்யக்கூடிய நீதிபதி அவர்கள், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் 279க்கு தனியாகவும் 337க்கு தனியாகவும் தண்டனை கொடுக்க முடியுமா என்று சொன்னால் முடியாது. ரெண்டதும் சேர்த்து ஒரே தண்டனையா தான் கொடுக்கணும். ஏனென்று சொன்னால் 279ஐ நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அதை போல 337ஐ படித்தால் உங்களுக்கு தெரியும். ஒரு பொது பாதையில் முரட்டுத்தனமாக வாகனத்தை ஓட்டி அல்லது ஓட்டுதல் அல்லது சவாரி செய்தல், ரேஷ் டிரைவிங் ஆர் ரைடிங் ஆன் எ பப்ளிக் வே, அவருக்கு 6 மாத கால சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து 279க்கு 6 மாதம் சிறை தண்டனை, 1000 ரூபாய் ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். அதுவே 337 அதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அங்க கவனக்குறைவாக, ஆனால் 337ல சொல்றாங்க உயிருக்கு ஆபத்து, உயிருக்கு அல்லது மற்றவர்களுடைய உடற் பாதுகாப்பிற்கு அபாயம் விளைவிக்கிற செய்கையால் காயம் விளைவித்தல், அவருக்கு பாத்தீங்கன்னா அதே 6 மாசம் சிறை தண்டனை, 500 ரூபாய் ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். causing hurt by act endangering life or personal safety of others. இப்ப 279க்கு 6 மாசம் ஜெயில் தண்டனை, 1000 ரூபாய் ஃபைன், 6 months or 1000 rupees வரையும் ஃபைன் இம்போஸ் பண்ணலாம், ஆர் போத் ரெண்டும். ஆனால் 337ல சொல்றாங்க அவருக்கு சிம்பிள் இன்ஜரி ஏற்பட்டிருக்கு. நான் ஒரு டூ வீலர் ஓட்டுறேன், ஒரு நபரை மோதி விட்டேன் என்று சொன்னால் அவருக்கு சொற்ப காயம், சிம்பிள் இன்ஜரி ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா அவருக்கு அந்த நபர் யார் வாகன ஓட்டி யாரோ, who is the rider of bike, that person has to be punished under section 337. அப்ப imprisonment which may extends to 6 months, ஃபைனை பொறுத்தவரை 500 rupees. ஆனால் 279ல என்ன சொல்றாங்க, இதே 6 மாசம் தான் தண்டனை, ஃபைனை பொறுத்தவரை 6 மாசம் 1000 ரூபாய் சொல்றாங்க. சிறை தண்டனை பொறுத்தவரை 2 செக்ஷனுக்கு ஒண்ணுதான், ஆனா ஃபைன் மட்டும் தான் வித்தியாசப்படுது. 279க்கு தான் ஃபைன் வித்தியாசப்படுது 1000 ரூபாய். 337க்கு பாத்தீங்கன்னா ஃபைன் வெறும் 500 ரூபாய் தான். அதனால 2 செக்ஷனுக்கு தனித்தனியாக நீங்கள் சிறை தண்டனை விதிக்க முடியாது. ஏதாவது ஒரு செக்ஷனுக்கு நீங்க சிறை தண்டனை விதிக்கலாம். அதனால்தான் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இதுல இந்த 279 337ல கன்விக்ஷன் கொடுக்கறாங்கன்னு சொன்னா 6 மாத கால சிறை தண்டனை, 1000 ரூபாய் ஃபைன் சொல்லுவாங்க. எதுல அதிகமா இருக்குதுன்னு பாப்பாங்க, 279ல தான் அதிகமா இருக்குது, அதனால அதிலே கொடுத்துருவாங்க. எதிர்காலத்துல நீங்க எல்லாம் ஜுடிஷியல் ஆபீசர் ஆக போறீங்க. இப்ப இந்த 2 செக்ஷன் வருகின்ற மாதிரி செக்ஷன் நிறைய ஏகப்பட்ட எஃப்ஐஆர் வரும். 279 337, 279 338 அது கிரீவியஸ் இன்ஜுரி. இப்ப கிரீவியஸுக்கு என்ன சிறை தண்டனையும் அதுதான் நாம எடுத்துக்கணும். இங்க சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 300 சிஆர்பிஸ்ல சொல்றாங்க person once convicted or accused not to be tried for same offense. ஒரு குற்றத்துக்காக ஒரு முறை அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கலாம்,
அல்லது தண்டித்திருக்கலாம். அதே குற்றத்துக்கு பிறகு அவரை விசாரணை செய்து தண்டிக்க முடியுமா? முடியாது. இதுக்கு எளிமையான எடுத்துக்காட்டு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். சட்டத்தை படிச்சா நமக்கு சில செக்ஷன்ஸ் புரியாது. அதை பிராக்டிக்கலா நம்ம அப்ளை பண்ணாதான் சார் புரியும். அதுக்கு எதுன்னா இல்லுஸ்ட்ரேஷன் தான், எடுத்துக்காட்டு தான் மிக முக்கியம். ஒரு நபர் ஏ என்ற நபர் பி என்பவரை கத்தியால குத்துகிறார். அவருடைய விழாவில் கத்தி பாய்கிறது. லைட்டா லங்ஸ் ஒரு துளி டச் பண்ணிட்டு வருது. அந்த கத்தினுடைய ஷார்பஸ்ட் அந்த பார்ட் வந்து அந்த கூர்மையான முனை ஒரு மனிதனுடைய லங்ஸ் டச் பண்ணிட்டு வருது. அந்த நபர் சாகலை. உடனே காவல் நிலையத்துக்கு இதை பற்றி தகவல் கிடைக்கிறது. அதன் அடிப்படையில் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்றாங்க, கேஸ் போடுறாங்க. 307 ஐபிசில கேஸ் போடுவாங்க. அட்டெம்ப்ட் டு கமிட் மர்டர். நம்ம அட்டெம்ப்ட் மர்டர்னு சொல்லக்கூடாது சார், அட்டெம்ப்ட் டு கமிட் மர்டர். அப்படித்தான் நம்ம கேஸ் போடணும், அப்படித்தான் நாம அதை உச்சரிக்கணும். 307 ஐபிசில கேஸ். அந்த காயம்பட்டவர், கத்தி குத்துப்பட்டவர் ஹாஸ்பிட்டல்ல படுக்கையில இருக்கிறார். ஒரு 15-17 நாட்கள் கழித்து, அல்லது ஒரு 10 நாள் கழித்து, அல்லது 1 மாதம் கழித்து, சில நேரங்களில் 1 மாசம் 2 மாசம் வரை ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க. அடிப்பட்டவருக்கு ஏற்கனவே சுகர் இருக்கலாம், சுகர் இருந்திருக்கலாம், அல்லது பிபி இருந்திருக்கலாம். இவர் யதார்த்தமா கத்தியால குத்த அந்த கத்தி காயத்தின் விளைவாக சுகர் பேஷண்ட்டுக்கு உள்ளுக்குள்ளே நிறைய வேலை கொடுக்கும். பிபி அதிகமா இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனை உண்டு பண்ணும். இப்போ ஒரு 15 நாள் 20 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறார் அடிப்பட்டவர். ஒரு 20 நாள் அல்லது 1 மாசம் கழிச்சு அவர் இறந்து போறார். இதுக்கு இடையில நாம பெயில் பேசி வாங்கிடுறோம். 307க்கு பெயில் வாங்கிட்டோம். ஆனா 1 மாசம் 2 மாசம் கழிச்சு அந்த விக்டிம் இறந்து போயிட்டார். இப்ப செஷன்ஸ் கோர்ட் என்ன சொல்லுவாங்க? போலீஸ் ஆபீசர் ஆட்டோமேட்டிக்கா 307 ஐபிசி என்ன பண்ணுவாங்க, 302 கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதுக்கு இடையில நல்ல திறமையான வக்கீல் என்ன பண்ணுவாங்க, 307க்கு பெயில் வாங்கிட்டு இருப்பாங்க. இவர் ஒரு 20 நாள் 30 நாள் கழிச்சு இறந்து போயிட்டாரு. சார்ஜ் ஆர்டர் பண்றாங்க, 307 வந்து ஆர்டர் பண்றாங்க, கன்வெர்ட் பண்றாங்க, 302 பண்ணிட்டாங்க. இந்த நேரத்துல ஐஓ சொல்றாங்க, அல்லது கோர்ட்டே சொல்றாங்கன்னு வச்சுங்க, நீங்க வந்து 307ல தான் நீங்க வந்து பெயில் வாங்கியிருக்கிறீங்க, ஆனா இப்ப 302 மாறி போயிடுச்சு, அதனால 302க்கு நீங்க பெயில் வாங்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமானா முடியாது. ஏன்னா ஒரு கிரைம் நம்பர் சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். வெளியில வந்துட்டாருன்னா வந்துட்டாரு தான். 307 பின்னாடி 302 வந்து மாறினாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஒன்ஸ் பெயில வந்துட்டாருன்னா அவ்வளவுதான். மீண்டும் அதே கிரைம் நம்பர்ல 307 302 மாத்திட்டோம், அதனால செஷன்ஸ் கோர்ட்ல பெயில் வாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சம்பவத்துக்கு ஒரு தீர்வு தான். அதை பொறுத்துதான் நம்ம எதா இருந்தாலும் விசாரணை செய்ய முடியும். எனவே ஒரு வழக்குல வந்து கைது பண்றாங்க, வழக்கு நடக்குது. ஒரு எக்ஸ்ரே பிலிம் சில நேரங்கள்ல வந்து ப்ராசிக்யூஷன் தரப்புல என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. சவுந்தரராஜன் கேஸ் வந்து வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. ஒரு எக்ஸ்ரே பிலிமா இருக்கலாம், அல்லது ஒரு சிடி ஸ்கேனா இருக்கலாம். ஒரு சண்டை கேஸ், அந்த கேஸ்ல அந்த எக்ஸ்ரே பிலிம் என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ண ப்ராசிக்யூஷன். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணலன்னு சொன்னா அந்த கேஸ் வந்து அக்யூட்டல். சிம்பிள் இன்ஜுரியா இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அக்யூட்டல் ஆயிடுறாங்க. பிறகுதான் தெரிய வருது இந்த கேஸ் மிக முக்கியமான கேஸ். இருந்தாலும் ப்ராசிக்யூஷன் அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஃபெயில் ஆயிட்டாங்க. இதுக்கு இடையில வந்து கேஸ் நடத்தி நம்ம அக்யூட்டல் வாங்கிட்டோம். பிறகு தெரிய வருகிறது, அதை பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது வழக்கு போட முடியுமானா முடியாது. ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் வெளியில வந்துட்டார் அக்யூஸ்ட்.
அவர் வெளியில வந்துட்ட பிறகு அவர் அதே வழக்குக்காக மீண்டும் விசாரிக்க முடியுமான்னா முடியாது. த்ரீ நாட் செவன்ல வந்து ஒருத்தரை கன்விக்ட் பண்ணிட்டாங்க. சப்சிக்வெண்டா அது 302 மாறுது சில வருடங்கள் கழித்து. அதுக்கு மெடிக்கல் எவிடன்ஸ் வந்து பக்காவா இருக்கு, பக்கா கிளியரா இருக்கு. இந்த நேரத்துல 302ல வந்து அவரை நம்ம கன்விக்ட் பண்ண முடியுமான்னா முடியாது. இந்த மாதிரி சில கேஸுகள் வந்து ரொம்ப ரேரஸ்ட் கேஸ் சார். நான் சொல்றதெல்லாம் ரொம்ப ரேரான கேஸ். சில பேருக்கு தலையில தடியால் அடிச்சிருப்பாங்க, இரும்பு பைப்பால் அடிச்சிருப்பாங்க. அவருடைய மூளைக்கு போற நரம்புகள் வந்து சரியா வேலை செய்யாது. 307 தான் கேஸ் போட்டிருப்பாங்க. அவருக்கு வைத்தியம் பார்த்திருப்பாங்க டாக்டர். ஒரு கட்டத்துல வந்து முடியாதுங்க, வீட்டுக்கு கூட்டு போயிடுன்னு சொல்றாங்க. அப்ப 302 வராது. வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சிருப்பாங்க. சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. சில நேரங்கள்ல சங்கிலியால போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து பைத்தியம் ஆயிட்டாரு. அடி தலையில மூளைக்கு போற நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. சண்டை கேஸ் வீட்டுல கட்டி போட்டு வச்சிருக்காங்க அந்த விக்டிம். இதற்கு இடையில வந்து இந்த 307 கேஸ் ட்ரையலுக்கு வருது. அந்த கேஸ்ல கன்விக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சில வருடங்கள் கழித்து அந்த தாக்குதலின் காரணமாக அந்த விக்டிம் இறந்த பிறகு அது 302 மாறும். அதன் பிறகு அந்த கேஸ்ல வந்து 307ல தான் ஒரு விடுதலை ஆனாரு. இப்ப 302 மாறி போச்சு. டாக்டர்கிட்ட போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க அந்த பாடியை எடுத்துட்டு போயிட்டு. டாக்டர் சொல்றாரு டியூ டு அசால்ட், அதன் காரணமாகத்தான் இவர் இறந்தான்னு சொல்லி ஒப்பீனியன் கொடுத்தாலும் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டிருந்தால் மீண்டும் 302க்கு தண்டிக்க முடியாது. ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டிருந்தால் அதன் பிறகு 302க்கு அந்த விடுதலை பொருந்தாது என்று சொல்லி நாம் வாதம் செய்ய முடியாது. இது ரேர் கேஸ். இந்த மாதிரி கேஸ் நாங்க அட்டன் பண்ணியிருக்கோம். அதனாலதான் அனுபவத்துல சொல்றோம். தலையில அடிச்சு அவரை வந்து வீட்டுல வச்சிருக்காங்க. விக்டிம் பாதிக்கப்பட்டிருக்காரு. இதற்கு இடையில 307 சார்ஜ் ஷீட் போட்டாங்க 2 மாசத்துல. ட்ரையல் வந்து போச்சு. ட்ரையல நடத்தி அக்யூட்டல் வாங்கியாச்சு. 1 வருஷம் கழிச்சு அடிப்பட்டவர் இறந்து போறாரு. அடிப்பட்டவரை வீட்டுல வந்து சங்கிலி போட்டுதான் கட்டி வச்சிருக்காங்க. பாதிக்கப்பட்டவர் இறந்து போயிட்டார். இப்ப அது 302 தானே. போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. உடனே போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. போஸ்ட்மார்ட்டம் நடந்து டாக்டர் சர்டிபிகேட் ஒப்பீனியன் கரெக்டா இருக்கு. இவருக்கு ஏற்கனவே அடிபட்டு இருக்கு. அந்த அடிப்படத்தினுடைய காரணமா தான் அவர் பிரெயின்ல வந்து அவர் பிரெயினுக்கு போற நரம்புல அந்த வெயின்ல வந்து பிளட் அப்படியே கிளாட் ஆகி போச்சு. அதனாலதான் அவர் இறந்திருக்கிறாருன்னு தெளிவாக டாக்டர் சர்டிபிகேட் சொல்லுது. இருந்தாலும் 307 வந்து விடுதலை வாங்கியாச்சு. அந்த கிரைம் நம்பர்ல ஒண்ணுமே பண்ண முடியல ப்ராசிக்யூஷனால. அண்டர் செக்ஷன் 300 இதெல்லாம் பிராக்டிஸ்க்கு நமக்கு மிகவும் பயனுள்ள செக்ஷன். அண்டர் செக்ஷன் 300 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, ஒரு குற்றம் ஒன்றை செய்ததற்காக ஒரு நீதிமன்றத்தால் ஒரு முறை விசாரணை செய்யப்பட்டு அந்த குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டுள்ள ஒருவர் அதே குற்றத்திற்காக மறுமுறை விசாரணைக்கு ஆளாக்கப்படுதல் கூடாது. ஒருத்தர் ஒரு அஃபென்ஸ்ல கன்விக்ட் பண்ணிட்டாங்கன்னா பண்ணதுதான். சப்சிக்வெண்டா அதே கிரைம் நம்பர்ல அவரை மீண்டும் விசாரணை பண்ணி அவருக்கு தண்டனை கொடுக்க முடியுமான்னா முடியாது. A person who has once been tried by a court of competent jurisdiction for an offence and convicted or acquitted of such offence shall, while such conviction or acquittal remain in force, not be liable to be tried again for the same offence, nor on the same facts for any other offence for which a different charge from the one made against him might have been made under subsection 1 of under section 221 and for which he might have been convicted under subsection 2 of thereof. இப்ப 221 சிஆர்பிசி எதை பற்றி பேசுகிறது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம சார்ஜஸ் நம்ம பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே. அந்த சார்ஜஸ்க்குள்ளதான் 221 வருது. எந்த குற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது பற்றி சந்தேகமாக இருக்கின்ற பொழுது, where it is doubtful what offense has been committed,
என்ன குற்றம் பண்ணிருக்காங்க? திருட்டா, திருட்டு பொருளை பெற்றுக்கொள்ளுதலா, அல்லது நம்பிக்கை மோசடியா, அல்லது ஏமாற்றுதலா? இதுல எந்த குற்றம்னு தெரியல, சரிவர தெரியல, டவுட்டா இருக்கு. அதை பற்றி விசாரணை செய்வது அண்டர் செக்ஷன் 221 சிஆர்பிசி. அதுல சப்செக்ஷன் 1, சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 1ல என்ன சொல்றாங்க? அண்டர் செக்ஷன் 221 சிஆர்பிசில பல்வேறு குற்றங்களில் எந்த குற்றமாக நிரூபிக்கக்கூடிய சங்கதிகள் ஆகும் என்பது சந்தேகத்திற்குரியதாக இருக்கும் அளவிற்கு தனியாக ஒரு செய்கையின் தன்மையோ செய்கைகளின் தொடர் ஒன்றின் தன்மையாக இருக்குமானால் எதிரி அத்தகைய குற்றங்கள் அனைத்துமே ஏதேனும் ஒன்றை செய்திருப்பதாக குற்றம் சாட்டப்படலாம். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அது போன்ற வழக்குல ஒரு எதிரி ஒரு குற்றத்தை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு ஆனால் சாட்சியத்திலிருந்து சப்செக்ஷன் 1வது பிரிவின் வகைமுறைகளின்படி சாட்டப்படக்கூடிய வேற ஏதாவது ஒரு குற்றத்தை அவர் செய்திருக்கிறார் என்று தோன்றுமானால் அதற்காக அவர் குற்றம் சாட்டப்படவில்லை என்றாலும் கூட அவர் செய்திருப்பதாக நிரூபிக்கப்பட்ட குற்றத்துக்கு அவரை தண்டிக்கலாம். சார்ஜ் கிளியரா இல்லைன்றாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. செக்ஷன் 300 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, எந்த குற்றத்தில் இருந்தேனும் விடுதலை செய்யப்பட்ட அல்லது அதற்காக தண்டிக்கப்பட்ட ஒருவர் அதற்கு பிறகு எந்த ஒரு தனிப்பட்ட குற்றத்திற்காக அண்டர் செக்ஷன் 200 220 சிஆர்பிசி சப்செக்ஷன் 1 அதன்படி தண்டிக்கக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் 220 எதை பற்றி பேசுகிறது? ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றங்களுக்கான விசாரணை. ஒரு செய்கை தொடர்ந்த செய்திகள், ஒரு சம்பவத்தினுடைய தொடர்ச்சிகள், அதனுடைய நடவடிக்கை அது உருவாகுவதற்கு, ஒரு குற்றமாக உருவாவதற்கு ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தொடரில் ஒரே நபரால் ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றங்கள் செய்யப்படுமானால் அவர் அத்தகைய குற்றம் ஒவ்வொன்றுக்காகவும் குற்றச்சாட்டப்பட்டு ஒரே விசாரணையில் விசாரணை செய்யப்படலாம். எடுத்துக்காட்டு, ஒரு நபர் ஒரு கடைக்கு வருகிறார், கடைக்காரனை திட்டுறாரு, கடைக்காரனுடைய அனுமதி இல்லாம ஒரு பன் பாக்கெட் எடுக்கிறாரு. போகும்போது கடைக்காரர் வந்து கொலை செய்து விட, இந்த விஷயத்தை வெளியில சொன்னா உங்களை கொலை செய்து விட மிரட்டுறாரு. ஒரே நிகழ்வு இது, ஒன்றுக்கு மேற்பட்ட சார்ஜ் வருது பாருங்க. ட்ரெஸ்பாஸ், கடைக்குள்ள அத்துமீறி நுழைறாரு, ட்ரெஸ்பாஸ் வருது, கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் 447 448 ஐபிசி நம்ம பார்க்கிறோம். அதை போலவே without consent of the owner of the shop he has stolen the property. அதன் மட்டும் இல்ல, he has used filthy language against him. போகும்போது when he was returned from the shop, that the accused has been returned. If you want to, if you have to disclose the matter, I would kill you. 4 சார்ஜ் வருகிறது அண்டர் செக்ஷன் 220ல. அததான் இங்க சொல்றாங்க. 220ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அதன்படி முந்தைய விசாரணையில், பிரீவியஸ் என்கொயரியில, பிரீவியஸ் ட்ரையல்ல அவர் மீது தனித்த ஒரு குற்றச்சாட்டு சாட்டப்பட்டிருக்க கூடுமோ அந்த குற்றத்திற்காக மாநில அரசினுடைய அனுமதியுடன் விசாரணை செய்யப்படலாம். இதற்கு எளிமையான எடுத்துக்காட்டு, ஒரு அரசியல் கட்சி தலைவர் அல்லது ஒரு புரட்சிகர இயக்கத்தினுடைய தலைவர், அவர் ஏற்கனவே பேசியிருக்கிறார் மக்கள் மத்தியில அல்லது அவங்களுடைய உறுப்பினர்கள் மத்தியில, அரசுடைய போக்கு சரியில்லை, அரசுக்கு எதிராக நாம் ஆயுதம் ஏந்த வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறார். இது சம்பந்தமாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொட்டா சட்டத்துல வழக்கு பதிவு. அந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. விசாரித்த பிறகு அந்த வழக்கில் அவருக்கு ஏற்கனவே அவர் மீது தனிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு சாட்டப்பட்டிருக்கிறது. அதே தலைவர் அதன் பிறகு எங்கெங்க மீட்டிங் போடுறாரோ அதே பேச்சை பேசுறாரு. அரசுக்கு எதிராக வன்முறையை தூண்டுகின்ற அளவிற்கு அவருடைய பேச்சு அமைகிறது. இப்ப இது மாதிரி கேஸ விசாரிக்கிறப்ப கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா,
இவர் ஏற்கனவே இது மாதிரிதான் பேசியிருக்கிறாருங்க. அது மட்டுமல்ல, இவர் பேசி மீட்டிங் முடிச்சுட்டு போன பிறகு நிறைய கலவரம் நடந்திருக்கு. அந்த கலவரத்துக்கு இவருடைய பேச்சு தான் தூண்டுதலா அமைந்திருக்கிறது. எனவே இவரை வந்து தண்டிக்கலாம்னு சொல்லிட்டு ப்ராசிக்யூஷன்ல சார்ஜ் போடுவாங்க. அப்படிதான் சார்ஜ் ஷீட் இருக்கும். இப்ப அது மாதிரி விசாரணையில என்ன செய்ய வேணா, மாநில அரசாங்கம் அவங்களுடைய ஒப்புதலை கொடுக்கணும். அதன் பிறகுதான் அவரை விசாரணை செய்ய முடியும். ஏன்னா அவருடைய செயல்கள் வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புல இருக்கிறது. அப்ப ஒன்றோடு ஒன்று தொடர்புல இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு மீது ஒரு சார்ஜ் இருக்குது. அப்புறம் மீண்டும் விசாரணை பண்ணக்கூடாது தான் 300 சொல்றாங்க. ஆனா சப்செக்ஷன்ல சொல்றாங்க, மாநில அரசனுடைய அனுமதி வாங்கிட்டு நீங்க அந்த மாதிரி விசாரணை செய்யலாம்னு சொல்றாங்க. சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, பின் விளைவுகள் ஏற்படுத்துகிற எந்த ஒரு செய்கையாக இருந்தாலும் சரி, அதற்குண்டான குற்றம் ஏதேனும் செய்ததாக தண்டிக்கப்பட்ட ஒரு நபர் அந்த பின் விளைவுகளை, அத்தகைய செய்கையை ஒருவருக்கு சேர்ந்து எந்த குற்றத்துக்காக அவர் அவ்வாறு தண்டிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த குற்றத்தில் இன்றும் வேறுபட்ட ஒரு குற்றமாக அமையுமானால், அவர் தண்டிக்கப்பட்ட காலத்தில் அவர் அந்த பின் விளைவுகள் நிகழவில்லை என்றாலும் கூட அதற்கு பிறகு கடைசியாக சொன்ன குற்றத்திற்காக அவர் விசாரணை செய்யப்படலாம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு மீட்டிங்ல பேசிட்டு போறாரு, அரசு சரியில்லை, அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்த வேண்டும் அப்படின்னு பேசிட்டு போறாரு. அவர் மீது வழக்கு பதிவு பண்றாங்க, தேச துரோக வழக்கு. அதன் பிறகு நிறைய கலவரங்கள் நடக்குது நாட்டுல. அவர் கட்சி தொண்டர்களோ இயக்க தொண்டர்களோ கலவரத்துல ஈடுபடுறாங்க. இந்த வழக்கை விசாரித்து யார் அவ்வாறு பேசினாரோ, யார் தூண்டி விட்டாரோ அந்த நபரை வந்து தண்டிக்கிறாங்க. அந்த குற்றத்திலிருந்து வேறு ஒரு குற்றமாக அமையுமானால் அவர் தண்டிக்கப்பட்ட காலத்தில் அந்த பின் விளைவுகள் நிகழவில்லை என்றாலும் கூட அதற்கு பிறகு கடைசியாக சொன்ன குற்றத்திற்காக அவர் விசாரணை செய்யப்படலாம். ஆனா இதுக்கு எளிமையான எடுத்துக்காட்டு பொடா சட்டத்துல மதிமுக பொதுச் செயலாளர் அரெஸ்ட். 576 நாட்கள் ஏறக்குறைய அவர் வந்து வேலூர் சிறைச்சாலையில இருந்தார். ரொம்ப லாங் பீரியட். வழக்கை வைகோ அவர்களே நீதிமன்றத்தில் நடத்துறாரு. மூத்த வழக்கறிஞர் தேவதாஸ் அவரும் சேர்ந்துதான் நடத்துறாங்க வழக்கு. அதுல வச்ச டிஃபென்ஸ் என்னன்னா, பொடா சட்டத்துல என்ன கைது பண்ணது வந்து சட்ட விரோதம் சொல்றாங்க. ரெண்டாவது, நான் என்னுடைய பேச்சு வன்முறையை தூண்டியதாக சொல்லப்படுகிறது. மதுரை திருமங்கலம் பொதுக்கூட்டம், மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் என்ற ஒரு ஏரியாவில் ஒரு பொதுக்கூட்டம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ எம்பி அவர் பேசுறார். அவர் தேசத்துக்கு விரோதமாக பேசினார். தேச விரோத வழக்கு, பொடா சட்டத்துல அவர் மீது வழக்கு. ஆனால் அவர் எடுத்த டிஃபென்ஸ் என்னன்னா, அந்த கேஸ் எப்படி ஜெயிச்சார்னா, நான் பேசிய பேச்சுக்கள் அதனுடைய பின் விளைவுகள் எதையும் ஏற்படுத்தவில்லை. நான் தேசத்துக்கு விரோதமாக பேசியதாக என் மீது குற்றச்சாட்டு. நான் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்போ அல்லது பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகோ தமிழ்நாட்டில் எந்த ஒரு வன்முறையும் அரசுக்கு எதிராக நடைபெறவில்லை. எனவே என்னுடைய பேச்சுக்கள் எந்த ஒரு பின்விளைவையும் ஏற்படுத்தவில்லை. எந்த ஒரு இளைஞரையும் நான் தேசத்துக்கு விரோதமாக திசை திருப்பவில்லை. தேசத்துக்கு விரோதமாக நான் ஆயுத புரட்சி ஏந்த சொல்லவில்லை. இதையெல்லாம் ப்ராசிக்யூஷன் நிரூபிக்க தவறிவிட்டது. அப்படி நடந்துனா தானே நிரூபிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாதத்தை எடுத்து வச்சு அந்த கேஸ்ல வந்து விடுதலை வாங்கினார். ஆனா சில நேரங்கள்ல மாநில அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் வாங்கிக்கணும், சில கேஸ் வந்து விசாரணை செய்யலான்ற ஒரு விஷயத்தையும் சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க. சப்செக்ஷன் 4, எந்த செய்கையானாலும் சரி, அதற்குண்டான குற்றம் ஏதுவாக இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட அல்லது அதை செய்வதற்காக தண்டிக்கப்பட்ட ஒரு நபர், ஒரு அக்யூஸ்ட், அத்தகைய விடுதலையோ தண்டனையோ அளிக்கப்பட்டிருந்த போதிலும் அவரை முதலில் விசாரணை செய்த நீதிமன்றமானது அவர் மீது அடுத்து சாட்டப்பட்ட குற்றத்தை விசாரணை செய்ய தகுதி பெற்றிருக்கவில்லை என்றால் கூட அதே செய்கையால் உண்டானதும்
அவர் செய்திருக்க கூடியதுமான வேற எந்த குற்றத்தை ஏனும் செய்ததாக குற்றம் சாட்டி அவரை விசாரணை செய்யப்படலாம்னா செய்யலாம். ஒரு நபர் வந்து திருட சொல்றாரு, ஏ என்ற நபர் பி என்பவர்கிட்ட என்ன பண்றாரு, திருடுங்க, நீங்க போயிட்டு திருடிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. கேஸ விசாரிக்கிறாங்க. யாருகிட்ட போய் திருடுன்னு சொன்னாரோ அந்த நபர் என்ன பண்ணிட்டாரு, போலீஸ் கிட்ட சொல்லிட்டாரு, என்ன வந்து திருட சொல்றாருங்க அவரு அப்படின்னு காட்டி கொடுத்துட்டாரு. போலீஸ் வந்து இந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, திருட்டு முயற்சி. அப்ப எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவாங்க? அண்டர் செக்ஷன் 379 ரெட் வித் 511 ஐபிஎஸ்ல கேஸ். அது மட்டும் இல்ல, இவர் தானே தூண்டி விடுறாரு, அப்ப அபட்டும் வருது இல்லைங்களா? 107 அதுதானே சொல்றாங்க, 109 பனிஷ் பண்றாங்க இல்லைங்களா? எல்லாத்தையும் சேர்த்து போட்டாங்க. அவர் அந்த கேஸ்ல விடுதலை பண்ணிருக்காங்க அல்லது தண்டிச்சிருக்காங்க. ஆனால் அதன் பின்னிட்டு ஏதேனும் ஒரு திருட்டு அந்த பகுதியில் நடந்திருந்து அதுக்கு வந்து இதே எதிரின் மீது ஏதாவது சார்ஜ் பண்றாங்கன்னு சொன்னா, எந்த நீதிமன்றம் ஏற்கனவே இவரை வந்து விடுதலை பண்ணிச்சோ, ஒரு நபரை திருட சொல்லி இவர் தான் தூண்டி விட்டு இருக்கிறார், குற்றம் வந்து ப்ராசிக்யூஷன்ல வந்து நிரூபிக்க முடியல, அவரை விடுதலை பண்ணிட்டாங்க. அதன் பின்னிட்டு யாருக்கேனும் ஏதாவது இழப்பு ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் அது சம்பந்தமா இவர் மீது சார்ஜ் தனியா இருக்குதுன்னு சொன்னா அதே நீதிமன்றமே அவரை விசாரிக்கலாம். முதல்ல எந்த கோர்ட் விசாரிச்சதோ அதே கோர்ட் வந்து விசாரிக்கலாம். இதை இன்னொரு விதத்துல சொன்னா, அண்டர் செக்ஷன் 222 சிஆர்பிசி மேஜர் அஃபென்ஸுக்கு வந்து சார்ஜ் இருக்குது, மைனர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் இல்லை. ஆனால் மேஜர் அஃபென்ஸ் 302 ஒரு கேஸ் போடுறாங்க, 294B 324 307 கடைசியா வந்து 302 கன்வெர்ட் ஆயிடுச்சு, கேஸ் போடுறாங்க. 302க்கு சாட்சி சொல்றாங்க, சாட்சி எல்லாம் சரிவர சாட்சிய சொல்லல. 302க்கு தான் சார்ஜே ஃப்ரேம் பண்ணிருக்கிறாங்க. ஆனா மைனர் அஃபென்ஸ் எல்லாம் இருக்கு, 302ல அவர் விடுதலை பண்றாங்க. ஆனா மைனர் அஃபென்ஸ் இருக்கிறது, மைனர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் இல்லை, ஆனா எவிடன்ஸ் இருக்குது. சாட்சி சொல்றப்பெல்லாம் மைனர் அஃபென்ஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க, கொலை பண்ணதுக்கு வந்து சொல்லலை. ஆனா இவர் அடிச்சதுக்கு வந்து கரெக்டா சாட்சி சொல்றாங்க. அவரு முதுகுல தாங்க அடிச்சாரு, அதை நான் நேர்ல பார்த்தேன்னு சொல்லுவாரு. ஆனா தலையில அடிப்பட்டதுனால தான் அவர் இறந்து போயிருப்பாரு. முதுகுல அடிச்சது வரையிலும் நிரூபிச்சிருப்பாங்க, தலையில அடிச்சதுனால தான் அவர் செத்து போனான்னு சொல்லி நிரூபிக்கணும். அது தட் இஸ் a duty of prosecution. நிரூபிக்க முடியல, மர்டர் கேஸ் வந்து விடுதலை. ஆனா அதே கேஸ்ல இன்னொரு செக்ஷன் இருக்கு இல்லைங்களா, 307 இருக்கு, அல்லது 324 இருக்கு, இல்ல 325 6 ஏதோ இருக்கு. சாட்சி என்ன சொல்றாங்க, சார் நான் தலையில அடிச்சத பார்க்கல சார், ஆனா இவர் வந்து முதுகுல அடிச்சார் சார், அத நான் கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டான்னா 324க்கு சார்ஜ் இல்லை, ஆனா சாட்சி கரெக்டா சொல்லிட்டான், சாட்சியம் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு. அப்ப அந்த செஷன்ஸ் கோர்ட் என்ன செய்யலாம், 302ல அவரை வந்து விடுதலை பண்ணிட்டு 326 அப்படி இல்ல 324 325ல அவருக்கு கன்விக்ஷன் கொடுக்கலாம். மர்டர் தான் ப்ரூவ் ஆகல, ஆனா 324 ப்ரூவ் ஆயிருக்கா இல்லைங்களா? ஒரு இரும்பு பைப்பால முதுகுல அடிச்சிருக்காங்க, முதுகுல இருக்கக்கூடிய தண்டு வடத்துல ஏதாவது ஒரு பகுதி உடைஞ்சிருக்கு, பிராக்சர். அப்ப 307 இருக்கு இல்லைங்களா? அப்ப 307க்கு அவரை கன்விக்ஷன் பண்ணலாமே. சில ஜட்ஜி மனசு கேட்காது, விசாரிக்கிறப்ப தெரியும், ஒரு கொலை பண்ணிட்டு கண்ணுக்கு தெரிஞ்சு விடுதலையாக போறானே, இவனை விடக்கூடாது அப்படின்னு ஜட்ஜி முடிவு பண்ணிட்டாருன்னா 222 பயன்படுத்த வேண்டியதுதான். அதே விஷயத்தை தான் வேற மாதிரி சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 300 சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, எந்த செய்கையாக இருந்தாலும் சரி, அதனால் உண்டான குற்றம் எதுவாக இருந்தாலும் அதுல விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அல்லது அந்த குற்றத்தின் மூலமாக தண்டிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர், அந்த விடுதலையோ தண்டனையோ அளிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் என்ன பண்ணலாம், முதலாக விசாரணை செய்த நீதிமன்றமானது அவர் மீது அடுத்து சாட்டப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட அந்த சார்ஜ் சொல்றாங்க, அக்யூசேஷன் சொல்றாங்க, அந்த குற்றத்தை விசாரணை செய்ய தகுதி பெற்றிருக்கவில்லை என்றாலும் கூட
அது ஒரு அது காம்பிடன்ஸே இல்லை அந்த கோர்ட்டுக்கு. இருந்தாலும் அதே செய்கையால் உண்டானதும் அவர் செய்திருக்கக்கூடியது அந்த அக்யூஸ்ட் அவருடைய நடவடிக்கையின் மூலமாக ஒரு குற்றம் ஏதேனும் ஏற்பட்டு இருந்தால் வேற எந்த குற்றத்தையாவது அவர் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் பட்சத்தில் தகுதியே இல்லாத நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அந்த நீதிமன்றம் தான் ஏற்கனவே விசாரணை பண்ணிருக்காங்க, அதே கோர்ட் இந்த கேஸ் விசாரிக்கலாம்னு சொல்றேன். அண்டர் செக்ஷன் 300 சப்செக்ஷன் 5ல சொல்றாங்க 258வது பிரிவு. அப்ப 258 எதை பற்றி பேசுகிறது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 300ல சப்செக்ஷன் 5 அதுதானே பேசுறாங்க. ஒரு குறிப்பிட்ட வழக்குகளில் நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான அதிகாரம், பவர் டு ஸ்டாப் ப்ரொசீடிங்ஸ் இன் சர்டன் கேசஸ். 258 நீங்க இந்த 256ல நிறைய பெட்டிஷன் போட கத்துக்கணும். கிரிமினல் சைடு பிராக்டிஸ் பண்றோம். 256ல எதுக்காகன்னு சொன்னா ஒரு ப்ராசிக்யூஷனுக்கு விட்னஸ் சம்மன் போட்டிருப்பாங்க. ப்ராசிக்யூஷன் விட்னஸ் கோர்ட்டுக்கு வராம இருக்கிறாரு. அவ்வாறு இருக்கும் பட்சத்திலே நம்ம என்ன செய்யலாம்? 256ல ஒரு பெட்டிஷன் போடணும். 256க்கு லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, 2020 ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல தான் நான் இப்போ ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டு வந்தேன் கோர்ட்ல. அந்த கேஸ் என்ன பண்ணலாம்? டிஸ்மிஸ் பண்ணணும். அதை போல பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டிருக்காரு, கம்ப்ளைண்ட் போட்டவர் அதோட சரி கோர்ட்டுக்கு வர மாட்டாரு, அக்யூஸ்ட் மட்டும் வந்துட்டே இருக்காங்க. நம்ம என்ன செய்யலாம்? 256ல கேஸை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க? நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி யார் டிஃபெக்ட் கம்ப்ளைனன்ட்டோ போலீஸ் கேஸாக இருக்கும் பட்சத்தில் அந்த எஸ்ஹெச்ஓக்கு என்ன பண்ணுவாங்க? நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதாவது ஏபிபி கிட்ட சொல்றாங்க. இதுவே பிரைவேட் கம்ப்ளைண்ட் 200 சிஆர்பிஸ்ல போட்டிருக்காருன்னு சொன்னா யார் அந்த கம்ப்ளைனன்ட்டோ அவருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு அவர் தரப்பு வாதத்தை கேட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த கேஸ் என்ன பண்ணுவாங்க? க்ளோஸ் பண்ணிடலாம். 257ல வித்ரா பண்றது. 258ல ஒரு குறிப்பிட்ட வழக்கினுடைய நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான அதிகாரம். அண்டர் செக்ஷன் 300 சப்செக்ஷன் 5ல சொல்றாங்க 258 படி ஒரு கேஸ் ப்ரொசீடிங்ஸ் நிறுத்திட்டாங்க. மேற்கொண்டு விசாரணை செஞ்சா இதுல எந்த முன்னேற்றமே இல்லைன்னு சொல்லி கோர்ட் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா கேஸை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கேஸை ஸ்டாப் பண்ணிட்டு அக்யூஸ்ட் என்ன பண்றாங்கன்னு அர்த்தம்? விடுதலை பண்றாங்கன்னு அர்த்தம். அவ்வாறு விடுவிக்கப்பட்ட டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். விடுவிக்கப்பட்ட அந்த நபரை எந்த நீதிமன்றம் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிச்சோ அதே நீதிமன்றம் வேற எந்த நீதிமன்றத்துக்கு கீழ் அமைந்திருக்கிறதோ அந்த நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் மீண்டும் அதே குற்றத்திற்காக விசாரணை செய்யக்கூடாது. 258ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க ப்ரொசீடிங்ஸ், அக்யூஸ்ட டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு அதே கேஸை ரீஓபன் பண்ணி அக்யூஸ்ட விசாரணை பண்ண முடியுமானா முடியாது. எப்ப செய்ய முடியும்? ஒரு ஜேஎம் 258 பயன்படுத்தி ஒரு கேஸ் ஸ்டாப் ப்ரொசீட் பண்ணிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அதே கேஸ் ரீஓபன் பண்றாங்க. அக்யூஸ்ட் சம்மன் போட்டு அந்த கேஸை விசாரிக்க முடியுமா? முடியாது. அப்ப அந்த ஜேஎம் என்ன பண்ணும்? சிஜேஎம் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். சிஜேஎம் சொன்னாதான் அங்க வேலை நடக்கும், இல்ல வேலை நடக்காது. இந்த 300 நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னா எடுத்துக்காட்டு தெரிஞ்சாதான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா இதை படிச்சா உங்களுக்கு கன்ஃபியூஸ் தான் வரும். இதுல எடுத்துக்காட்டு ஒரு 6 எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு முன்பாக சில கேஸ் லாஸ் எல்லாம் இருக்கு, அதை குறிச்சிங்க சார். மிக முக்கியமானது இந்த 300 சிஆர்பிசிக்கு மிக முக்கியமானது. சாப்டர் நம்பர் 24 அண்டர் செக்ஷன் 300 சிஆர்பிசி. அப்ளிகபிலிட்டி ஆஃப் பிரின்சிபல். இந்த பிரின்சிபல் எப்படி அப்ளை ஆகும்? if the substratum of the two proceedings FIR is common, the mere addition of charges under different additional sections in the subsequent FIR held cannot be considered as different ingredients to justify the latter FIR as being based on different materials.
allegations and ground. இதை சொன்ன வழக்கு பிரேம்சந்த் சிங் versus State of Uttar Pradesh, 2020, Volume 3, SCC, page number 54. Premchand Singh versus State of Uttar Pradesh, 2020, Volume 3, SCC, page number 54. Acquittal என்ன அர்த்தம்? When the prosecution against the accused has been committed for trial is allowed to be withdrawn by the court of session under section 494 CRPC. 1898 ல சொல்றாங்க பழைய CRPC. அதுல செக்ஷன் 321 பழைய CRPC ல 494 னு சொல்லுவாங்க. இப்ப நியூ CRPC ல 321 அர்த்தம். withdraw பண்றாங்க இல்லீங்களா அது. It must result in the acquittal of the accused. Therefore, in view of section 300 of the new code, the accused were not liable to be tried again for the same offense. State of Karnataka versus KH Annegowda, ANNEGOWDA, Annegowda. State of Karnataka versus KH Annegowda, 1977, Volume 1, SCC, page number 470. State of Karnataka versus KH Annegowda, 1977, Volume 1, SCC, page number 417. இந்த ரெண்டு வழக்கும் மிக முக்கியமான வழக்கு. இந்த 300ல பழைய CRPC இருக்கு 1898 CRPC. அதுல வந்து அண்டர் செக்ஷன் 494 பழைய CRPC ல சொல்லப்பட்ட விஷயம் தான் இப்ப புது CRPC ல அண்டர் செக்ஷன் 321. withdrawal of complaint 257 ல நம்ம withdraw பண்றோம் இல்லீங்களா? prosecution 321 ல withdraw பண்றாங்க. 257 ல நம்ம withdraw பண்றோம். அதை போலவே prosecution under section 321 ல withdrawal of complaint. இப்ப இந்த 300 நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு புரிஞ்சாதான் 300 உங்களுக்கு புரியும். டெக்ஸ்டில் இருக்கிற அதே எடுத்துக்காட்டு தான், புதுசா எதுவும் கிடையாது. A is tried upon a charge of theft as a servant and acquitted. A என்ற ஒரு வேலைக்காரர் இருக்கார் ஒரு வீட்டுல, அவர் மீது ஒரு திருட்டு குற்றம். என் வீட்டுல வேலை செய்யறாரு, இவரே வீட்டுல திருடிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அதன் பேரில் விசாரணை செய்யப்பட்டு அவர் திருடல, அந்த வீட்டு வேலைக்காரர் வீட்டு சர்வெண்ட் என்ன பண்ற திருடலன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அவரை விடுதலை பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த விடுதலை தீர்ப்பு நடைமுறையில் வருகின்ற பொழுது ஒரு வேலைக்காரர் என்ற நிலையில் திருட்டு குற்றம் செய்ததாகவோ அல்லது அதே சங்கதிகளின் பேரில் வேறு திருட்டு குற்றத்தை அல்லது நம்பிக்கை மோசடி குற்றத்தை செய்ததாக குற்றம் சாட்ட முடியுமானா முடியாது. வேலைக்காரர் அவர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்து டேபிள்ல வச்சுக்குவா அப்படின்னு சொல்றோம். அவர் டேபிள்ல வச்சுட்டு வந்தார். அதன் பிறகு பணம் காணாம போய்விட்டது. நாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். வேலைக்காரர்கிட்ட எவ்வளவு கேட்கிறோம், நம்ம சர்வெண்ட் கிட்ட. சர்வெண்ட் வந்து கரெக்டா பதில் சொல்ல உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். என் வீட்டுல இருந்து 1000 ரூபாய் வந்து ஒரு திருடிட்டாருன்னு சொல்றோம். போலீஸ் எஃப்ஐஆர் போட்டாங்க, கேஸ விசாரிக்கிறாங்க. விசாரிச்ச பிறகு அவர் திருடலன்னு ப்ரூவ் ஆகி போச்சு, அவரை விடுதலை பண்ணிட்டாங்க. உடனே அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்றாரு, இல்ல இவர்கிட்ட தான் நான் 1000 ரூபாய் கொடுத்து அந்த இடத்துல டேபிள்ல வைக்க சொன்னேன், அப்ப இவர் வந்து நம்பிக்கை மோசடி பண்ணிட்டாரு,
அவருக்கு கிரிமினல் ட்ரஸ்ட், அவரை நம்பிதானே அவர்கிட்ட பணம் கொடுத்தோம். அப்ப பணம் காணாம போயிடுச்சு, இவர் தான் பொறுப்பு. திருட்டு கேஸ்ல அவர் விடுதலையா இருந்தாலும் சரி, நம்பிக்கை மோசடி குற்றத்துல அவர் மீது தண்டிக்கணும்னு சொல்லி மீண்டும் ஒரு கேஸ் போட முடியுமா? போட முடியாது. இரண்டாவது எடுத்துக்காட்டு, ஒரு கிரீவியஸ் இன்ஜுரி ஏற்பட்டு போச்சு. A is tried for causing grievous hurt and convicted. The person injured afterwards dies. A may be tried against for the culpable homicide. ஒரு கொடுங்காயம் விளைவித்ததற்காக விசாரணை செய்யப்பட்டு தண்டிக்கப்படுகிறார். ஏ மீது சார்ஜ், கத்தியால குத்திட்டாரு, கிரீவியஸ் ஹர்ட், கொடுங்காயத்தை ஏற்படுத்திட்டாரு. கேஸ் வந்து ப்ராசிக்யூஷன் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு இந்த அடிப்பட்டவர் என்ன பண்றாரு? இறந்து போயிட்டு. கேஸ் வந்து இன் ஃபோர்ஸ்ல இருக்குதுன்னு சொன்னா நடைமுறையில நடந்துட்டே இருக்கு. அந்த சூழ்நிலையில அந்த நபர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னா அப்போ வந்து அவர் மீண்டும் விசாரிக்கலாம்னா விசாரிக்கணும். அப்ப என்ன செய்யணும்? மாநில அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கணும். ஏற்கனவே 307 தான் அவருக்கு கேஸ் போட்டாங்க. 307 கேஸ் நடத்தி செஷன்ஸ் கோர்ட்ல விடுதலை வாங்கிட்டார். 307 பொறுத்தவரை அசிஸ்டன்ட் செஷன்ஸ் கோர்ட் தான் நடத்துவாங்க. ஏன்னா 10 ஆண்டு காலம் வரை அவங்க தான் தண்டனை கொடுக்க தகுதி உள்ள நீதிமன்றம். ASJ கேஸ் விடுதலை ஆகி போச்சு. விடுதலையான பிறகு அடிப்பட்டவர் இறந்து போயிட்டார். சார்ஜ் வந்து என்ன பண்றாங்க? இறந்து போயிட்டாரு சொல்லிட்டு அதன் பிறகு 302 கொண்டு வராங்க. அவரை விசாரணை பண்ணி தண்டிக்க முடியுமா? ஒன்ஸ் அக்யூட்டல்னா அக்யூட்டல் தானே. ஆனா கேஸ் நடந்துட்டே இருக்கு. இந்த நேரத்துல விசாரிக்கிறாங்க. அடிப்பட்டவர் உயிரோட இருந்துட்டு இருக்காரு, படுத்த படுக்கை ஆயிட்டார், பெட் ரிட்டர்ன் ஸ்டேஜ், அன்கான்சியஸ் ஆயிட்டார், கோமா நிலையில இருக்கிறாரு. அந்த நேரத்துல கேஸ் நடத்திட்டு வராங்க. அப்பன்ஸ் வந்து ப்ரூவ் ஆகி போச்சு. 307 கன்விக்ட் பண்ணி ஒரு 7 வருஷம் ஜெயில போடுறாங்க. அதன் பிறகு அந்த அடிப்பட்டவர் கோமா நிலையில இருந்துட்டு இருந்தாரு. 2 மாசம் 3 மாசம் அல்லது 5 மாசம் 6 மாசம் கழிச்சு இல்ல 1 வருஷம் கழிச்சாவது இறந்து போயிட்டாரு. அந்த நேரத்துல 307 தண்டிக்கப்பட்டு ஜெயில இருக்கக்கூடிய அந்த நபரை வந்து கல்பபிள் ஹோமிசைடுக்காக விசாரணை செய்ய முடியுமானா முடியும். ஏன்னா ட்ரீட்மெண்ட் இஸ் அண்டர்கோயிங். இன் பிட்வீன்ல தான் வந்து இந்த கேஸ் வந்து ட்ரையல் நடத்தி கோர்ட் வந்து அவரை வந்து கன்விக்ட் பண்ணிருக்காங்க. கிரீவியஸ் ஆக்ட் ஏற்பட்டு அதன் பிறகு ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னா இதை ஏற்படுத்தி அந்த அக்யூஸ்ட் வந்து தண்டிக்கப்பட்டு இருந்தாலும் கூட அவரை மீண்டும் என்ன கல்பபிள் ஹோமிசைடுக்காக அவரை விசாரணை செய்யலாமா? செய்யலாம். மூன்றாவது எடுத்துக்காட்டு, ஒரு செஷன்ஸ் கோர்ட் முன்பாக ஏ என்பவர் மீது ஒரு குற்றச்சாட்டு. பி வந்து கொலை பண்ணு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணிருக்கிறாரு, அதுக்கான காரியங்கள்லாம் ஈடுபட்டு இருக்காரு. குற்றச்சாட்டு இதுதான். ஏ என்ற அக்யூஸ்ட் பி என்ற ஒரு நபருக்கு எதிராக கொலை செய்ய வேண்டும், மரணம் விளைவிக்கும் குற்றத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்காக அந்த குற்றத்துல வந்து ஈடுபடுறார். அந்த குற்றம் செய்ததாக பிறகு தண்டிக்கப்படுகிறார். அதே சங்கதிகளின் பேரில் அந்த அக்யூஸ்ட் கொலை செய்ததாக அதற்கு பிறகு ஏ என்ற அக்யூஸ்ட் வந்து விசாரணை செய்ய முடியுமானா முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து விசாரணை பண்ணிட்டாங்க. இரண்டாவது எடுத்துக்காட்டு 307, அதன் பிறகு 302. எப்போ கன்விக்ஷன் ஆயிட்டு ஜெயில இருக்கிறாரு. விக்டிம் வந்து கோமா ஸ்டேஜ்ல இருந்து 1 வருஷம் கழிச்சு இறந்து போறாரு, அல்லது 6 மாசம் கழிச்சு இறந்து போறாரு, அல்லது 3 மாசம் கழிச்சு இறந்து போறாரு. அதுக்குள்ளே கோர்ட் விசாரிச்சு தண்டிச்சுட்டாங்க. ஜெயில இருக்கிற அக்யூஸ்ட். அதன் பிறகு கல்பபிள் ஹோமிசைடு விசாரிக்கலாம்னா விசாரிக்கலாம். ஆனால் மூன்றாவது எடுத்துக்காட்டு, ஒரு கோர்ட் ஆஃப் செஷன் முன்பாக ஒரு குற்றச்சாட்டு ஏ என்ற அக்யூஸ்ட் மீது குற்றச்சாட்டு பி என்பவருக்கு மரணம் விளைவிக்கும் குற்றம் செய்ததாக தண்டிக்கப்பட்டிருக்கார். அதே சங்கதியின் பேர்ல பியை கொலை செய்ததாக அதற்கு பிறகு ஏவை வந்து விசாரணை செய்ய முடியுமா? விசாரணை செய்யக்கூடாது. ஏற்கனவே என்ன விசாரணை பண்ணிருக்கிறாங்க? பி என்பவருக்கு மரணம் விளைவிக்கும் குற்றத்தை செய்ததற்காகத்தான் தண்டிக்கப்பட்டிருக்கார். A is charged before the court of session and convicted of the culpable homicide of B. A may not afterwards be tried of the same facts for the murder of B. ஏற்கனவே கல்பபிள் ஹோமிசைடுக்கு அவர் வந்து பனிஷ் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு அந்த நபர் வந்து இறந்து போயிட்டாரு, அடிப்பட்டவர் விக்டிம் இறந்து போயிட்டாரு. மர்டருக்காக தனியா விசாரிக்க முடியுமா? கல்பபிள் ஹோமிசைடு
299 ஐபிசில சொல்றாங்க, 300ல மர்டர் பத்தி பேசுறாங்க. கல்பபிள் ஹோமிசைடுக்கே கொண்டு வரலாமே அதிகபட்சமா, நம்ம 10 வருஷத்துல இருந்து லைஃப் கூட கொடுக்கலாமே, வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் அதன் பிறகு எதுக்கு வந்து மர்டருக்காக வந்து விசாரிக்கணும்? அதுதான் தேவையில்லைன்னு சொல்றாங்க. 4வது எடுத்துக்காட்டு, ஒரு வாலண்டரி இன்ஜுரி ஏற்படுத்துறாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் தான் என்ன பண்றாரு, அக்யூஸ்ட் மீது குற்றச்சாட்டு சார்ஜ் ஃப்ரேம் பண்றாங்க. அப்ப அந்த வாலண்டரி இன்ஜுரிக்கு அவர் என்ன பண்றாங்க, தண்டிக்கப்படுறாரு அக்யூஸ்ட். இப்ப இதே சட்டத்துல 3வது உட்பிரிவு எதை பற்றி பேசுகிறதோ அந்த உட்பிரிவை சேர்ந்தவராக இருந்தால் இன்றி அதே சங்கதிகளின் பேரில் பிக்கு எதிராக தன்னிச்சையாக கொடுங்காயம் விளைவித்ததுக்காக அதற்கு பிறகு அவர் வந்து என்ன பண்ணலாம், விசாரணை பண்ணலாம். சப்செக்ஷன் 3 என்ன சொல்றாங்க, எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் சரி, அது சம்பந்தமாக ஒரு குற்றம் ஏதாவது செய்திருக்கும் பட்சத்தில் அதனால் தண்டிக்கப்பட்ட ஒரு நபர் அதன் பின் விளைவுகள் அத்தகைய செய்தியோடு ஒருங்கே சேர்ந்து எந்த குற்றத்திற்காக அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரோ அதே குற்றத்தில் என்று வேறுபட்ட ஒரு குற்றமாக அமையுமானால் அவர் தண்டிக்கப்பட காலத்தில் அந்த பின் விளைவுகள் நிகழவில்லையானாலும் சரி, அதனுடைய எஃபெக்ட் வந்து சப்சிக்வெண்டா நடக்கலாம்னு சரி, அதற்கு பிறகு கடைசியாக சொன்ன குற்றத்திற்காக அவர் விசாரணை செய்யப்படலாம். அந்த விஷயத்தான் இங்க 4வது எடுத்துக்காட்டுலயும் சொல்றாங்க. ஏ என்பவர் மீது தன்னிச்சையாக காயம் விளைவித்ததாக குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு அதற்காக அவரால் தண்டிக்கப்படுகிறார். இந்த வழக்கானது இந்த பிரிவின் சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, அந்த உட்பிரிவை சேர்ந்ததா இருந்தால் இன்றி அதே சங்கதிகளின் பேரில் ஏவுக்கு தன்னிச்சையா கொடுங்காயம் விளைவித்ததுக்கு பிறகு கொடுங்காயம் விளைவித்ததாக கூறி அதன் பிறகு அந்த ஏவு வந்து விசாரணை செய்யக்கூடாது. அப்ப சப்செக்ஷன்ல அண்டர் செக்ஷன் 300 சப்செக்ஷன் 3ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை தவிர்த்து அப்படி சொல்லப்பட்டு இருந்தால் இன்றி A is charged by a magistrate of the first class with and convicted by him of voluntary causing her to be. A may not afterwards be tried for voluntary causing grievous hurt to be. On the same facts unless this case comes within subsection 3 of these sections. ஐந்தாவது எடுத்துக்காட்டு, A is charged by a magistrate of the second class with and convicted by him of theft of property from the person of B. A may subsequently be charged with A tried for robbery on the same facts. A என்ற ஒரு அக்யூஸ்ட் மீது ஒரு குற்றச்சாட்டு, பி உடம்புல இருக்கக்கூடிய பொருளை வந்து திருடிட்டாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில ஏ வந்து கன்விக்ட் ஆகிற தண்டிச்சுட்டாங்க, பொருளை திருடிட்டீங்க. இதே சங்கதிகளின் பேரில் கொள்ளை குற்றத்தை செய்ததாக அதற்கு பிறகு ஏ மீது குற்றம் சாட்டப்பட்டு விசாரணை செய்ய முடியுமானால் முடியும். ஏன் என்று சொன்னால் பி என்ற நபர்னுடைய உடம்புல இருந்த ஒரு பொருளை தான் திருடுறாரு, அதை தெப்டிலே கொண்டு வராங்க. பிறகு ராபரியா நடத்த முடியுமா? நடத்த முடியும். செயின் போடுறதுக்காரு அவர்கிட்ட இந்த செயினை திருடுறாரு, தெப்டிலையும் கொண்டு வரலாம், 379 கொண்டு வரலாம். அதே சமயத்துல ஒரு சாலையில ஒரு ரோட்ல இது நடந்துருச்சுன்னா 392 ஐபிசிலையும் கொண்டு வரலாம், ராபரியும் கொண்டு வரலாம். அதன் பிறகு விசாரணை செய்ய முடியுமா? கண்டிப்பா விசாரணை செய்யணும். ஆறாவது எடுத்துக்காட்டு, ஏ என்ற நபர் மீது குற்றச்சாட்டு. ஏ பி சி ஒரு 3 பேர் அவர்கள் மீது குற்றச்சாட்டு. பி என்பவர்கிட்ட இருந்து கொள்ளை அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாரு, இந்த 3 பேரையும் கன்விக்ட் பண்றாரு, தண்டிக்கிறார். அதற்கு பிறகு இதே சங்கதிகளின் பேரில்
ஒரு கூட்டு கொள்ளை குற்றத்தை செய்ததாக ஏபிசி இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டு விசாரணை செய்ய முடியுமா என்று சொன்னால் முடியும். முதல்ல கொள்ளை ராபரின்னு சொல்றாங்க. அதன் பிறகு அதை டெக்காய்டா மாற்றி விசாரணை செய்ய முடியுமான்னா முடியும். ஏன்னா அவங்களை வந்து கன்விக்ட் பண்ணி ஜெயில இருக்கிறாங்க. சப்சிக்வெண்டா இதை செய்ய முடியுமானா தாராளமா முடியும். சுருக்கமா சாப்டர் நம்பர் 24 அண்டர் செக்ஷன் 300 பொறுத்தவரை சுருக்கமாக சொன்னால் ஒரு சம்பவத்திற்கு ஒரு விசாரணை தான். ஆனால் சில சூழ்நிலையில் செய்யலாம். கத்தியால குத்துறாரு, உடல்ல வந்து அந்த கத்தி பாஞ்சிருக்கு, மண்ணீரல் கல்லீரல வந்து டச் பண்ணிருக்கு, லங்ஸை டச் பண்ணிருக்கு. விக்டிம் வந்து சாகவில்லை, ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. எடுத்தவொடனே திருநாட்சாமில கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு நடந்துட்டே இருக்கு. விக்டிம் கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. இதுக்கு இடையில வந்து விடுதலை ஆயிடுறாரு. அதன் பிறகு விக்டிம் இறந்து போயிட்டா திருநாட்டுவா மாத்துறாங்க. விசாரணை பண்ண முடியாது. ஆனால் அதே நபர் திருநாட்சவன்ல போடப்பட்ட அதே நபர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், ஜெயில இருக்கிறார். இந்த நேரத்துல கத்தி குத்துப்பட்டவர் கொஞ்ச நாள் கழிச்சு சிகிச்சை பலனின்றி இறந்து போனால் 302 மாறுது. அப்ப அவர் விசாரணை பண்ண முடியுமானா, கல்பபிள் ஹோமிசைடு இல்ல மர்டருக்கு வந்து விசாரணை பண்ண முடியுமானா தாராளமா பண்ணலாம். விடுதலையும் பார்க்கணும், தண்டனையும் பார்க்கணும். விடுதலை பண்ணப்பட்டா இந்த சூழ்நிலை, தண்டிக்கப்பட்ட ஜெயில இருக்கிறாங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா சப்சிக்வெண்டா 307 வந்து என்ன பண்ண 302 மாற்றுறதுனால 302 விசாரிக்கலாம். ஒரு திருட்டு கேஸ், வீட்டு வேலைக்காரர் இருக்காரு, திருடிட்டான்னு சொல்லி கேஸ். அந்த கேஸ்ல அவர் வந்து விடுதலை ஆயிட்டாரு. பிறகு நம்பிக்கை மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வழக்கு போட முடியுமானா முடியாது. ஒரு பொருளை வந்து ஏ என்பவர் பி என்பவருடைய பொருளை வந்து திருடிட்டாரு, இது கேஸ். அந்த கேஸ்ல வந்து அந்த அக்யூஸ் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறாரு. அதன் பிறகு கொள்ளை அடித்ததாக 392 சார்ஜ் கொண்டு வந்தா விசாரணை செய்யலாம்னா செய்யலாம். அதே போல ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு பொருளை திருடிட்டாங்க. அப்ப அந்த பொருளை திருடியதாக முதல்ல குற்றச்சாட்டு செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் பண்றாங்க. அதன் பிறகு அது கூட்டு கொள்ளையை கொண்டு வர முடியுமானா தாராளமா கொண்டு வரலாம். இதுல ரெண்டு விஷயம். செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கும் பட்சத்தில் பொருளை திருடுறது அங்க வரும். ஏன்னா அதிகபட்சம் 3 ஆண்டு காலம் தான் தண்டிக்க முடியும். இதுவே ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கும் பட்சத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து கொள்ளை அடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. அதன் பிறகு அந்த கேஸ்ல தண்டிக்கப்படுறாங்க. தண்டிக்கப்பட்ட பிறகு அது கூட்டு கொள்ளையாக கொண்டு போலாமா, டகாய்டியா கொண்டு போலாமா, கண்டிப்பா கொண்டு போகலாம். விசாரணை செய்ய முடியுமா செய்யலாம். அண்டர் செக்ஷன் 301 அரசு குற்றத்துறை வழக்கறிஞர்கள் முன்னிலையாதல். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். அப்பியரன்ஸ் பை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இதுலதான் நாம எல்லாம் கேஸ் போட முடியும். நாம எப்படி கேஸ் போட முடியும்னு சொன்னா, நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ரூல் நம்பர் 4 SCST ஆக்ட்ல. அண்டர் செக்ஷன் 301 சப்செக்ஷன் 1 சொல்றாங்க, ஒரு வழக்கினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அரசு குற்றத்துறை வழக்கறிஞர் அல்லது அரசு குற்றத்துறை உதவி வழக்கறிஞர்கள் அல்லது கூடுதல் வழக்கறிஞர்கள் அல்லது சிறப்பு வழக்கறிஞர்கள் எந்த ஒரு நீதிமன்றத்தில் அவங்க விசாரணை வந்து ஆஜராகலாம். அந்த நீதிமன்றத்தின் எழுத்து மூலமான ஒரு அதிகார அனுமதி இல்லாமல் தோன்றலாம். மெமோ அப்பியரன்ஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது, வக்காலத்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. அது பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்கலாம், அல்லது ஏபிபியா இருக்கலாம், ஏடிபிபியா இருக்கலாம், அல்லது ஸ்பெஷல் பிபியா இருக்கலாம். அரசு தாரத்தில் யார் ஆஜராகிறாங்களோ, அரசுக்கு ஆதரவான வழக்கறிஞர் யாரோ அவங்க வந்து மெமோ அப்பியரன்ஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல வக்காலத்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க வந்து ஆஜராகலாம். கோர்ட்டும் கேள்வி கேட்கும், கேள்வி கேட்காது, கேள்வி கேட்க முடியாது. அண்டர் செக்ஷன் 301 சப்செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட நபர் ஏதாவது தனியா பிரைவேட் கவுன்சில் வந்து என்கேஜ் பண்ணலாம்னா கண்டிப்பா பண்ணலாம். ஒரு இன்டர்வென்ட் பெட்டிஷன் போடுறீங்க, எந்த ப்ரொவிஷன்ல போடுறீங்க நீங்க? ஒரு நபருக்கு பெயில் கொடுக்குறாங்க, பெயில் கொடுக்காதீங்க, இவர் வெளியில வந்தாருன்னா சாட்சியை கலைச்சிருவாரு, எல்லாரையும் மிரட்டுவாரு, ஆள் பலம் பணபலம் படைபலம் உள்ளவரு, அப்ஸ்காண்ட் ஆயிடுவாரு, இவருக்கு பெயில் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு
பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்ஜெக்ஷன் பண்ணலாம், ஏபிபி அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் விக்டிம் தரப்புல இருந்து என்ன பண்ணலாம், ஒரு இன்டர்வென்ட் பெட்டிஷன் போடலாம். அது எந்த ப்ரொவிஷன்ல போடலாம், அந்த எதிரிக்கு வந்து பெயில் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அண்டர் செக்ஷன் 301 சப்செக்ஷன் 2ல தான் இன்டர்வென்ட் பெட்டிஷன் போட முடியும். அதை போலவே ஒரு வழக்குல கவர்மெண்ட் வக்கீல் வந்து கேஸ் நடத்துறாங்க, கிரிமினல் கேஸ். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நடத்துறாரு, ஏடிபிபி அல்லது ஸ்பெஷல் பிபி அல்லது ஏபிபி கேஸ் நடத்துறாங்க. பாதிக்கப்பட்டவர் தரப்பில் இருந்து டி ஃபேக்டோ கம்ப்ளைனன்ட் நிழற் புகார்தாரர் அவர் தரப்பிலிருந்து ஒரு வக்கீல ஆஜர்படுத்த முடியுமானா அந்த வழக்குல என்கேஜ் பண்ணலாம், ஒண்ணும் தப்பே கிடையாது, அதுக்கு தடையே கிடையாது. ஆனால் அந்த வழக்கறிஞர் கோர்ட்ல வந்து பேச முடியாது. அவர் தரப்பு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீதிமன்றத்துல எழுத்துப்பூர்வமா தான் கொடுக்க முடியும். அந்த பிரைவேட் கவுன்சில் ஒரு குற்ற வழக்கை தனிப்பட்ட வழக்கறிஞர் ஒருவர் நடத்த வேண்டும் என்று அந்த வழக்கின் பொறுப்பை கொண்டு இருக்கக்கூடிய அந்த வழக்கை தன்னுடைய பொறுப்பில் ஏற்று நடத்தக்கூடிய ஒரு அரசு உதவி குற்றத்துறை உதவி வழக்கறிஞர் இருக்கிறாரு. அவர்தான் அந்த வழக்கை வந்து என்ன ஏற்று நடத்தும். இப்ப தனிப்பட்ட வக்கீல் வந்து பிரைவேட் கவுன்சில்ஸ் எல்லாம் வந்து என்கேஜ் ஆக முடியுமா, தாராளமா ஆகலாம். இப்ப அரசு குற்றத்துறை வழக்கறிஞரையோ அல்லது அரசு குற்றத்துறை உதவி வழக்கறிஞருடைய அட்வைஸ் படி அவருடைய வழிகாட்டுதல் படி அந்த பிரைவேட் கவுன்சில் வந்து செயல்படணும். ஆனா அந்த மாதிரி பிரைவேட் கவுன்சில் வந்து என்கேஜ் ஆயிட்டாங்கன்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆர்குமெண்ட் ஸ்டேஜ் வந்து போச்சு அந்த கேஸ்ல. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அல்லது ஏபிபி ஆர்கியூ பண்றாரு பாதிக்கப்பட்டவங்க தரப்புல. இப்ப பாதிக்கப்பட்டவங்க பிரைவேட் கவுன்சில் என்கேஜ் பண்ணிருக்காங்க. என்ன செய்வாங்க, பிரைவேட் கவுன்சில் ஆர்கியூ பண்ண முடியுமா ஓபன் கோர்ட்ல? முடியாது. என்ன செய்ய முடியும், 314 தான் கொடுக்க முடியும். 314 எதை பற்றி பேசுகிறது, ஒரு ரிட்டன் ஆர்குமெண்டை பற்றி பேசுகிறது. 314 டைம் அதனுடைய டைட்டில படிச்சு பாத்தீங்கன்னா ஓரல் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் மெமரண்டம் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். வாய்மொழி வாதங்களும் வாதங்களின் குறிப்பும் என்றுதான் இருக்கும். 314 வந்து ரிட்டன் ஆர்குமெண்ட்னு அர்த்தம். பிரைவேட் கவுன்சில் என்ன பண்ண முடியும், 314 சிஆர்பிசில அவருடைய ஆர்குமெண்ட்டை எழுத்துப்பூர்வமாக நீதிமன்றத்தில் கொடுக்க முடியும். இதுக்கு நிறைய கேஸ் லாஸ் இருக்கு. இந்த 301 சப்செக்ஷன் 2க்கு நிறைய கேஸ் லாஸ் இருக்கு. பிரைவேட் கவுன்சில் என்கேஜ் பண்ண முடியுமா, தாராளமா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதற்கான கேஸ் லாஸ் distinction between section 301 and 302 301க்கும் 302க்கும் உள்ள வித்தியாசம் வேறுபாட்டை சொன்ன வழக்கு. இதனுடைய சாராம்சத்தை அப்படியே படிச்சிடுறேன், கேளுங்க சார். அண்டர் செக்ஷன் 301 CRPC counsel engaged by informant or private party is required to act under the direction of public prosecutor. Regarding section 302 CRPC, power is conferred on magistrate to grant permission to complain to conduct the prosecution independently. Proper mode of seeking permission under section 302 CRPC is only by written application. பர்மிஷன் கொடுக்கிறது 302ல தான் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க. எழுத்துப்பூர்வமா நீங்க மனு கொடுக்கணும். 301ல வந்து ஏபிபியோ அல்லது பிபிஏ கொடுக்குற டைரக்ஷன் படி தான் பிரைவேட் பார்ட்டி வந்து செயல்படுங்க அப்படின்னு சொல்றீங்க. தாரிவால் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வெர்சஸ் கிஷோர் வாத்வானி. தாரிவால் DHARIWAL தாரிவால் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வெர்சஸ் கிஷோர் வாத்வானி WADHWANI. கிஷோர் வாத்வானி. தாரிவால் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வெர்சஸ் கிஷோர் வாத்வானி 2016 வால்யூம் 10 SEC பேஜ் நம்பர் 378. Relative scope of section 301 and 302 explained. இந்த கேஸ்ல சொல்றாங்க, under section 301 CRPC public prosecutor may appear and plead
without any authority before any court in which that case is under inquiry, trial or appeal. And any person may instruct a pleader who shall act under direction of public prosecutor and may with permission of court submit written submissions. Section 302 CRPC is applicable in respect of offences triable by magistrate. It enables magistrate to permit any person to conduct prosecution, whereas in terms of section 301 CRPC, any private person may instruct a pleader to act under direction of public prosecutor or assistant public prosecutor in any trial before any court and to submit a written argument after close of the evidence. Evidence close பண்ண பிறகுதான் நீங்க written argument கொடுக்க முடியும். Amir Hamza Sheikh. Amir Hamza Sheikh. Amir Hamza, H-A-M-Z-A. Amir Hamza Sheikh, S-H-A-I-K-H. Sheikh versus State of Maharashtra, 2019, Volume 8, SCC, page number 387. Amir Hamza Sheikh versus State of Maharashtra, 2019, Volume 8, SCC, page number 387. அடுத்த கேஸ்லாம் extent of right of victims counsel to assist the prosecution. victim உடைய counsel இருக்கான்னு சொன்னான்னா அவர் வந்து to assist the prosecution, அவ்வளவுதான். Rekha Muraka. Rekha Muraka versus State of West Bengal. Rekha, R-E-K-H-A. Rekha. Muraka, M-U-R-A-K-A. M-U-R-A-R-K-A. Murarka. Rekha Murarka. M-U-R-A-R-K-A. Murarka. Rekha Murarka versus State of West Bengal. 2020. Volume 2. SCC, page number 474. Rekha Murarka versus State of West Bengal, 2020, Volume 2, SCC, page number 474. அடுத்தது 301 சொன்னாவே ஃபேமஸான கேஸ் கே அன்பழகன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா தான். கே அன்பழகன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா, 2015, Volume 6, SCC, page number 158. 301 CRPC சொன்னாவே கே அன்பழகன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா தான். இந்த வழக்கு தான் வந்து ஃபேமஸா சொல்லுவாங்க. இதுல சொல்றாங்க ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பாயிண்டட் ஃபார் ட்ரையல் கேன் நாட் ரெப்ரசன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இன் அப்பீல்ஸ் அண்ட் ரிவிஷன்ஸ். ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக ஆஜராகிறாரு, அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது. ஆனால் அப்பீல்லையும் ரிவிஷன்லயும் அவரால் வந்து ஆஜராக கூடாது, அது ரெப்ரசன்ட் பண்ணவே முடியாது ஸ்பெஷல் பிபி. இந்த ஜட்ஜ்மெண்ட் வச்சு கொஸ்டின் நிறைய கேட்கறாங்க சார் ஜுடிஷியல் எக்ஸாம்ல. ஒரு ஸ்பெஷல் பிபி வந்து கேஸ நடத்தலாம். என்டிபிஎஸ்க்கா ஸ்பெஷல் பிபி இருக்காரா நடத்துங்க. எஸ்சிஎஸ்சி கேஸா ஸ்பெஷல் பிபி இருக்கிறாரா நடத்துங்க. போக்சோ ஆக்டா ஸ்பெஷல் பிபி இருக்கிறாரா நடத்துங்க. கேஸ நடத்தலாம். அப்பீல்ல ஸ்பெஷல் பிபி வருவார்னா வரமாட்டார். ரிவிஷன்ல ஸ்பெஷல் பிபி வருவாரா வரமாட்டார். ஸ்பெஷல் பிபி வந்து கேஸ் நடத்துறதுக்கு தான் சொல்றாங்க. ஆனா அப்பீல் வந்து அவங்க நடத்த முடியாது, ரிவிஷன் அவங்க நடத்த முடியாது. கே அன்பழகன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா, 2015, Volume 6, SCC, page number 158. மிக முக்கியமான ஒரு கேஸ் லாஸ். இதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க சார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்டர் செக்ஷன் 302 ஒரு குற்ற வழக்கை நடத்துவதற்கு அனுமதி பெறுவது, பெர்மிஷன் டு கண்டக்ட் ப்ராசிக்யூஷன். ஒரு வழக்கை விசாரணை செய்கின்ற ஒரு நடுவர் அவர் ஆய்வாளரின் பதவி நிலைக்கு மேலே உள்ள யாரையும் குற்ற வழக்கை நடத்துவதற்கு அனுமதி அளிக்கலாம்.
இந்த விஷயத்தை சிஆர்பிஸ்ல இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இதே சிஆர்பிஸ்ல 2 இடங்கள்ல இது வரும். ஒன்று 302 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, இன்னொன்று அப்படியே செக்ஷன் 25 சிஆர்பிசி எடுத்து படிங்க. 25ல அப்படியே சொல்லியிருப்பாங்க. யார் நடத்தலாம்? அப்ப அவர் எப்படி இருக்கணும்? இன்ஸ்பெக்டர் ரேங்க் குறையாம இருக்கணும். அந்த வழக்கில் அவர் ஐஓவா இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸரா இருந்திருக்க கூடாது. அண்டர் செக்ஷன் 25 சப்செக்ஷன் 3 அதுல ப்ரொவிசோ எடுத்து பாருங்க. ஒரு காவல் அலுவலர் யாராக இருந்தாலும் சரி, அவர் எந்த குற்றத்தை பொறுத்து எதிரி மீது வழக்கு தொடரப்படுகிறதோ அதை புலனாய்வு செய்வதில் பங்கெடுத்துக் கொண்டிருப்பாராயின் அல்லது அவர் ஆய்வாளர் பதவிக்கு கீழ்ப்பட்டவராக இருக்கக்கூடாது. அண்டர் செக்ஷன் 25 சப்செக்ஷன் 3 அந்த ப்ரொவிசோல பர்மிஷன் வாங்கணும்னு சொன்னா, ஏபிபி இல்ல, கேஸ் நடத்தி ஆகணும். சாட்சி வந்துட்டாங்க, ஒரு இன்ஸ்பெக்டரே வந்து கேஸ் நடத்த முடியுமா? அரசு தரப்புல வந்து ஒரு உதவி வழக்கறிஞர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு இன்ஸ்பெக்டர் செய்ய முடியுமானா கண்டிப்பா செய்யலாம். அப்ப பர்மிஷன் வேணும். 2 கண்டிஷன். ஒன்று, அந்த கேஸ் அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கூடாது. 2வது, அவரு இன்ஸ்பெக்டர் ரேங்குக்கு மேல இருக்கணும். ஒன்று இன்ஸ்பெக்டரா இருக்கலாம் அல்லது இன்ஸ்பெக்டர் மேற்பட்ட பதவியா இருக்கலாம். அந்த நபர் தான் அந்த கேஸ் என்ன பண்ணலாம், நடத்தலாம். அரசு தரப்பில் வந்து அவங்க நடத்தலாம், அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அண்டர் செக்ஷன் 302 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, ஒரு ஆய்வாளர் பதவி நிலைக்கு மேலே உள்ள யாராக இருந்தாலும் சரி இந்த வழக்கை நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கலாம். யார் கொடுக்கணும்? கோர்ட் கொடுப்பாங்க. ஆனால் மாநில தலைமை வழக்கறிஞர் இருக்கிறார் பாருங்க, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் அல்லது கவர்மெண்ட் வக்கீல் அல்லது கவர்மெண்ட் ஏபிபி அல்லது கவர்மெண்ட் பிபி, இவங்க எல்லாருமே அனுமதி இல்லாமல ஒரு வழக்கை நடத்த உரிமை கிடையாது. இவங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கணுமா? அனுமதி தேவையே இல்லை. மற்றவர்களுக்கெல்லாம் அனுமதி வேணும். ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து ஒரு வழக்கை விசாரணை செய்கிற நடுவர் என்ன பண்றாரு, ஒரு ஆய்வாளரின் பதவி நிலைக்கு மேலே உள்ள யாரையும் குற்ற வழக்கை நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கலாம். ஆனா யாரு அனுமதி இல்லாம ஒரு வழக்கை நடத்த முடியும்? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நடத்த முடியும், ஏடிபிபி நடத்த முடியும், ஸ்பெஷல் பிபி நடத்த முடியும், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நடத்த முடியும், அந்த மாநிலத்தினுடைய அட்வொகேட் ஜெனரல் நடத்த முடியும். இவர்கள்லாம் பர்மிஷனே வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. கோர்ட்ல பர்மிஷன் வாங்கணும் அவசியம் கிடையாது. அரசு தரப்புல அவங்க ஆஜராகி கேஸ் நடத்தலாம். இவர்களை தவிர வேற யாராக இருந்தாலும் சரி, நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்றுத்தான் அந்த அரசு தரப்பில் அந்த வழக்கை நடத்த முடியும். இதுதான் அண்டர் செக்ஷன் 302 சப்செக்ஷன் 1. இதுல ப்ரொவிசர் சொல்றாங்க, காவல்துறை அதிகாரி ஒருவர் எதிரி மீது எந்த குற்றத்திற்காக வழக்கு தொடரப்பட்டுள்ளதோ அந்த குற்றத்தை புலனாய்வு செய்வதாக இருக்கும் பட்சத்தில் அவரை அந்த குற்ற வழக்கை நடத்த அனுமதிக்கவே கூடாது. இவர் தான் கேஸ் போட்டிருப்பாரு, இவர் தான் வந்து சார்ஜ் ஷீட் போட்டிருப்பாரு, ஃபைனல் ரிப்போர்ட் இவர் தான் போட்டிருப்பாரு. அவரே வந்து கேஸ் நடத்த முடியுமானா முடியாது. வேற ஒரு இன்ஸ்பெக்டர் கூட்டு வேணா கேஸ் நடத்தலாம். இந்த 302ல வந்து 3 விஷயங்களை கண்டிப்பா கேட்பாங்க சார். ஒன்று, ஒரு இன்ஸ்பெக்டர் கேஸ் நடத்த முடியுமா? ஒரு போலீஸ் நடத்த முடியுமா? கேஸ் கண்டிப்பா நடத்தலாம். அப்ப அவர் ரேங்க் என்ன இருக்கணும்? நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் இன்ஸ்பெக்டர். காவல் ஆய்வாளர் பதவி அதற்கு மேற்பட்டு தான் இருக்கணும். குறைஞ்சது காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் தான் நடத்தணும். 3வது, அவருக்கு அனுமதி கோர்ட் கொடுக்கணுமா? அனுமதி வாங்கணுமா? வாங்கக்கூடாதா? வாங்கணும். 4வது கேள்வி, ஒரு ஏபிபி அல்லது ஒரு பிபி, ஸ்பெஷல் பிபி, ஏடிபிபி இருக்காங்க, இவங்க எல்லாம் அனுமதி வாங்கணுமா? வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. 5வது, அந்த வழக்கை புலன் விசாரணை செய்த அதே இன்ஸ்பெக்டர் அந்த கேஸ் வந்து அரசு தரப்புல வழக்கறிஞர் மாதிரி செயல்பட்டு அவர் வழக்கை நடத்த முடியுமானா முடியாது. ஆனால் மிக முக்கியமான ஒரு பிரிவு இருக்கிறது. அண்டர் செக்ஷன் 302 சப்செக்ஷன் 2 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க சார். Any person conducting the prosecution may do so personally or by a pleader. Any person, அந்த வார்த்தை நல்லா மறக்க கூடாது. Any person conducting the prosecution may do so personally or by a pleader. தனிப்பட்ட முறையில் அவரே கேஸ் நடத்தலாம் அல்லது
ஒரு வழக்கறிஞரை நியமித்து கேஸ் நடத்தலாம். இதுல 2 விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஒன்று, பார்ட்டியின் பர்சனா கேஸ் நடத்த முடியுமா? நடத்த முடியும். சிஆர்பிஸ்ல எந்த செக்ஷன்ல சொல்லிருக்கான்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 302 சப்செக்ஷன் 2 அப்படியே போல்டா அடிக்கணும். பார்ட்டியின் பர்சனா வருவாங்க இல்லைங்களா, இந்த கேஸ் வந்து ஏபிபி வேண்டாம் சார், பிபி வேண்டாம் சார், பாதிக்கப்பட்டவன் நானே இந்த கேஸ் நடத்துவேன் சார் அப்படின்னு சொல்லி நடத்த முடியுமா? நடத்த முடியும். அவர் மட்டும்தான் நடத்த முடியுங்களா? வேற நபர் யாராவது நடத்த முடியுமா? யார் வேண்டுமானாலும் நடத்தலாம். அதையும் சொல்லியிருக்காங்க. எனி பர்சன் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்திருக்காங்க. அரசு தரப்புக்காக யார் வேண்டுமானாலும் நடத்தலாம், தாராளமா நடத்தலாம். பார்ட்டியின் பர்சனாவே நடத்தலாம்னா தாராளமா நடத்தலாம். நம்ம அரெஸ்ட் படிக்கிறோம், அண்டர் செக்ஷன் 41 படிக்கிறோம். அரெஸ்ட் யார் பண்ணலாம்னு சொல்றாங்க. 43 படிக்கிறோம், பொதுமக்களும் அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அண்டர் செக்ஷன் 41 சிஆர்பிசி படி பொதுமக்கள் கூட கைது செய்யலாம். ஒரு எதிரிய, ஒரு அக்யூஸ்ட பொதுமக்கள் பப்ளிக் கூட அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா அரெஸ்ட் பண்ணப்பட்ட பிறகு என்ன பண்ணணும்? அந்த அக்யூஸ்ட வந்து கைது பண்ணி வச்சிருக்காங்க பொதுமக்கள். உடனே போலீஸ் ஆபீசருக்கு தகவல் சொல்லி போலீஸ் ஆபீசரை அந்த சம்பவ இடத்துக்கு வர வச்சு போலீஸ் ஆபீசர் கிட்ட அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ண ஒப்படைச்சிடணும். அதன் பிறகு அந்த அக்யூஸ்ட கைது பண்றாங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் ரீ அரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 43. இப்ப 43ல பொதுமக்களும் கைது பண்ணலாம். அதே போல கைது வந்து போலீஸ் ஆபீசரும் செய்யலாம். 44ல பாத்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கைது பண்ணலாம். அதை போலவே ஒரு வழக்கை நேரடியாக பாதிக்கப்பட்ட நபர் அவரே வந்து அரசு தரப்புல அந்த கேஸ் நடத்தலாம்னா தாராளமா நடத்த முடியும். அவர் பார்ட்டியின் பர்சன் ஆஜராகலாம்னா ஆஜர் ஆகலாம். அல்லது வேற யாராவது அப்பாயிண்ட் பண்ணி என் கேஸ் நடத்தன்னு சொல்லலாம், நடத்தலாம். ஏபிபி வேணாம், ஸ்பெஷல் பிபி வேணாம், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேண்டாம், நான் பிரைவேட்டா ஒரு கவுன்சில் வந்து என்கேஜ் பண்றேன், அந்த கவுன்சில் தான் என் கேஸ் நடத்துவாரு, நான் தான் நேரில் அடிப்பட்டவன், பாதிக்கப்பட்டவன், எனவே அனுமதி வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பா கொடுக்கலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 302 சப்செக்ஷன் 2. 302 under section 302 subsection 2 is very very important. Party person அல்லது private counsel அல்லது any person can conduct the case. இன்டர்வியூல இதெல்லாம் क्वेश्चन கேட்பாங்க சார். க்கான கேஸ் லாஸ் குறிச்சிங்க சார். டெத் ஆஃப் கம்ப்ளைனன்ட், புகார் கொடுத்தவர் இறந்து போயிட்டார், அப்ப என்ன பண்ணுவாங்க? Legal heirs of deceased complainant have right to continue prosecution in case of death of complainant during proceedings. புகார் கொடுத்தவர் இறந்துட்டாரு, அதனால கேஸை க்ளோஸ் பண்ணுங்க சொல்ல முடியுமா? முடியாது. அவங்க லீகல் heirs என்ன பண்ணணும்? கொண்டு வந்து சேர்த்து அந்த கேஸை வந்து கண்டினியூ பண்ணணும். சந்த் தேவி தாகா, சந்த் CHAND, சந்த் தேவி தாகா, DAGA தாகா, சந்த் தேவி தாகா versus மஞ்சு கே குமத்தானி, குமத்தானி HUMATANI, குமத்தானி, சந்த் தேவி தாகா, தாகா சந்த் தேவி தாகா versus மஞ்சு, அவங்க இனிஷியல் வந்து கே குமத்தானி, HUMATANI, குமத்தானி. சந்த் தேவி தாகா versus மஞ்சு கே குமத்தானி, 2018 volume 1 SEC page number 71. 2018 volume 1 SEC page number 71. அடுத்தது permission to conduct prosecution. prosecution கேஸ் நடத்த போறேன்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கணும் இல்லைங்களா? Though magistrate is not bound to grant permission at the mere asking, but a victim has a right to assist court in a trial before magistrate. Though magistrate is not bound to grant permission at the mere asking, but victim has a right to assist court in a trial before magistrate. Magistrate may consider as to whether victim is in position to assist court and as to whether the trial does not involve such complexities which cannot be handled by victim. On satisfaction of such facts, magistrate would be within its jurisdiction to grant permission to victim
to take over inquiry of pending pendency before magistrate. Amir Hamza Sheikh, Amir Hamza, H-A-M-Z-A, Hamza Sheikh, S-H-A-I-K-H, Sheikh. Amir Hamza Sheikh versus State of Maharashtra, 2019, Volume 8, SCC, page number 387. Amir Hamza Sheikh versus State of Maharashtra, 2019, Volume 8, SCC, page number 387. Under section 303, யார் மீது நடவடிக்கைகள் தொடரப்பட்டிருக்கிறதோ அவர் எதிர்வாதம் செய்வதற்கான உரிமை. யார் மேல வந்து குற்றச்சாட்டு இருக்கு அவர் தான் வந்து டிஃபென்ஸ் இருக்கு, அவருக்கு ரைட் இருக்கு. Right a person against whom proceedings are instituted to be defended. ஒரு குற்றம் செய்ததாக குற்ற வழக்கு, அப்ப நீதிமன்றத்தின் முன்பாக ஒரு குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஒரு நபர் தனது வழக்கறிஞர் மூலம் எதிர்வாதம் செய்ய உரிமை இருக்கிறதா என்று சொன்னால் தாராளமா இருக்கு. அவர் ஒரு வக்கீல வச்சு கேஸ் நடத்தலாம். அவரே கேஸ் நடத்துறாரா? அண்டர் செக்ஷன் 302 சப்செக்ஷன் 2. ஒரு வக்கீல வச்சு கேஸ் நடத்துறாரா? அண்டர் செக்ஷன் 303 CRPC. அமிகஸ் குறியே எல்லாம் வச்சிருப்பாங்க சார். அமிகஸ் குறியே அப்படின்னு சொன்னா a friend to court, நீதிமன்றத்தினுடைய நண்பர். அமிகஸ் குறியே எங்க வருதுங்க? அண்டர் ஆர்டிகல் 21, அண்டர் ஆர்டிகல் 39 கேபிட்டல் ஏ. இங்கதான் வந்து ஃப்ரீ லீகல் எய்ட் சொல்றாங்க, இலவச சட்ட உதவி. அந்த உத்தரவாதத்தை அளிக்கிறது. ஒரு வழக்கு நியாயமான முறையில வந்து ஒரு விசாரணை நடக்கணும்னு சொன்னா அரசாங்க செலவில ஒரு வக்கீல வந்து நியமிச்சு கொடுத்து வழக்கு நடத்தப்படுகிறது. ஆனால் அது மட்டுமல்ல, அவ்வாறு நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் தனது கட்டணத்தை பெறுவதற்காக நீதி பேரணை மனுவை தாக்கல் செய்யலாம். கண்டிப்பா தாக்கல் செய்யலாம். அமிகஸ் குறியாவுக்கு சார்ஜ் கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அல்லது நீதிமன்றம் தானாக முன் வந்து அந்த தொகையை கொடுக்கும்படி உத்தரவிடலாம். அரசு செலவுல நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் இருக்காங்க, அப்பாயின்மெண்ட் ஆஃப் அமிகஸ் குறியா இருக்காங்க, ஒரு கேஸ் நடத்தி முடிக்கிறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னா கொடுக்கணும். அதுக்காக அவங்க ரிட்டு போட முடியுமானா ரிட்டு பெட்டிஷன் கண்டிப்பா போடலாம், அனுமதி உண்டு. அப்படி இல்லைன்னா நீதிமன்றமே என்ன பண்ணும்? இந்த அமிகஸ் குறியா யாரோ அரசு செலவில் நியமிக்கப்பட்ட ஒரு அரசு வழக்கறிஞர், அவருக்கு என்ன பண்ணும்? பணம் கொடுக்கறதுக்கு கோர்ட்டே வந்து தானாக முன் வந்து சூமோட்டோ என்ன பண்ணும்? அந்த தொகையை கொடுக்கும்படி உத்தரவிடணும். மார்டின் தமிழ்ச்செல்வன் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட், இந்த வழக்குல தான் இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்றாங்க. மார்டின் தமிழ்ச்செல்வன் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட், 2009, வால்யூம் 2, MLJ, கிரிமினல், பேஜ் நம்பர் 1021, 1021. மார்டின் தமிழ்ச்செல்வன் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட், 2009, வால்யூம் 2, MLJ கிரிமினல், பேஜ் நம்பர் 1021, 1021. அண்டர் செக்ஷன் 303. அண்டர் செக்ஷன் 304, சில வழக்குகள் வந்து அரசாங்க செலவில் தான் எதிரிக்கு சட்ட உதவி செய்வாங்க. ஆர்டிகல் 39 எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அண்டர் ஆர்டிகல் 39A ஃப்ரீ லீகல் எய்ட். அப்ப லீகல் எய்ட் டு அக்யூஸ் அட் ஸ்டேட் எக்ஸ்பென்ஸ் இன் certain cases. ஒரு சில வழக்குகளில் அரசாங்க செலவில் தான் வந்து எதிரிக்கு என்ன பண்ணுவாங்க? சட்ட உதவியை கொடுக்க முடியும். அப்துல் கசாப் வழக்குல இதை தான் ஃபாலோ பண்ணுங்க. மும்பையில இருக்கக்கூடிய தாஜ் கொரமண்டல் ஹோட்டல்ல வந்து தீவிரவாதிகள் அப்துல் கசாப் போன்ற தீவிரவாதிகள் உள்ள இறங்கி அந்த ஹோட்டலை வந்து அட்டாக் பண்றாங்க, இருக்கிறவங்கள துப்பாக்கியால சொல்றாங்க. இந்த வழக்கு நடக்கிறது அப்துல் கசாப்புக்கு யாருமே ஆஜர் ஆகல. நீதிமன்றம் சொல்றாங்க அவருக்கு வக்கீல் யாரும் வரலாம், கேஸ் அக்யூட்டல் பண்றாங்க. அதன் பிறகு என்ன பண்றாங்க? வக்கீல வைக்கிறாங்க. அந்த வக்கீல் தான் அரசாங்க செலவுல வக்கீலை ஏற்படுத்துறாங்க. ஒரு கவுன்சில் ஆஜர் ஆகுறாங்க. அண்டர் செக்ஷன் 304, ஒரு செஷன்ஸ் கோர்ட் முன்பாக நடக்கக்கூடிய எந்த ஒரு விசாரணையாக இருந்தாலும் சரி, அந்த எதிரி இருக்கிறார், அக்யூஸ்ட் இருக்கிறாரு, அவருடைய பிரதிநிதியாக வழக்கு நடத்துவதற்கு ஒரு வக்கீல் என்ன பண்ணலாம்? யாராவது இல்லாத பொழுது
ஒரு வக்கீல வந்து நாமளே ஏற்படுத்தணும். செஷன்ஸ் கோர்ட்ல கேஸ் நடத்துறாங்க. அக்யூஸ்ட பார்த்து கேக்குறாங்க, நீங்க வக்கீல் வச்சு கேஸ் வாதாட போறீங்களா இல்லைங்களா? ஐயா எனக்கு வக்கீல வைக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க ஐயா, என்கிட்ட செலவு பண்ண இல்லைங்க ஐயா, வக்கீல் வைக்க தகுதி இல்லைங்க ஐயா. அப்ப நாங்க கவர்மெண்ட் வக்கீல் வைக்கலாமா, இலவச வக்கீல் வைக்கலாமா? வைக்கலாங்க ஐயா. செஷன்ஸ் நீதிபதி என்ன பண்ணுவார்னா, ஒரு வக்கீலை ஏற்பாடு பண்ண எதிரிக்கு போதுமான வசதி இல்லை அப்படின்னு தெரிஞ்சா, அப்ப அந்த கோர்ட்டே என்ன பண்ண, கவர்மெண்ட் செலவுல ஒரு வக்கீல் அப்பாயின்மெண்ட் எடுத்துருவாங்க. அவர் தான் லீகல் எய்ட் கவுன்சில். ஆனா அந்த மாதிரி போறாங்க. நல்ல விஷயம் தெரிஞ்ச வக்கீல் போனாதானே நியாயம் கிடைக்கும். அது ஒரு சிக்கல், சட்ட சிக்கல் இருக்கிறது. நல்ல விஷயம் தெரிஞ்சவன் போனா நல்லா இருக்கும். விஷயம் தெரியாத அட்வொகேட் போயிட்டாங்கன்னா அந்த கேஸ் ஒண்ணு எல்லாம் பண்ணிடுவாங்க. அவன் நியாயம் செத்து போயிடும். அண்டர் செக்ஷன் 304 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, ஒரு எதிரிக்கு வந்து வக்கீல் வச்சு கேஸ் நடத்துறதுக்கு வசதி இல்லைன்னு சொன்னா அந்த நீதிமன்றமே என்ன பண்ணும், அரசாங்க செலவுல ஒரு வக்கீலை வந்து இலவச வக்கீலை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்றாங்க. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, ஒரு உயர் நீதிமன்றம் ஒரு மாநில அரசின் முன் ஒப்படைக்கப்பட்ட மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு சில விதிகளை வந்து ரூல் வந்து மேக் பண்ண முடியும். அண்டர் செக்ஷன் 304 சப்செக்ஷன் 2 கிளாஸ் ஏல சொல்றாங்க, ஒரு எதிரின் சார்பில் எதிர்வாதம் செய்வதற்காக சப்செக்ஷன் 1 படி வக்கீலை வந்து ஏற்படுத்தக்கூடிய நடைமுறை, தேர்ந்தெடுக்கும் முறை. அண்டர் செக்ஷன் 304 சப்செக்ஷன் 2 கிளாஸ் B சொல்றாங்க, அது போன்ற வழக்கறிஞர்களுக்கு நீதிமன்றங்கள் செய்து தர வேண்டிய வசதிகள் என்னென்ன, லீகல் எய்ட் கவுன்சிலுக்கு கோர்ட் வந்து என்னென்ன வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அண்டர் செக்ஷன் 304 சப்செக்ஷன் 2 கிளாஸ் C சொல்றாங்க, அந்த லீகல் எய்ட் கவுன்சில்களுக்கு அரசு செலுத்த வேண்டிய ஊதியங்கள். இதை பற்றி விதிகளை ஏற்றலாம். அண்டர் செக்ஷன் 304 சப்செக்ஷன் 3 சொல்றாங்க, ஒரு மாநில அரசாங்கம் ஒரு நோட்டிபிகேஷன் மூலமாக அந்த அறிவிப்பில் என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்களோ எந்த தேதியிலிருந்து சப்செக்ஷன் 1 அண்ட் சப்செக்ஷன் 2 ஆஃப் 304 சிஆர்பிசியின் படி செஷன்ஸ் நீதிமன்றம் விசாரணைகளுக்கு பொருந்துவது போன்றே மாநிலத்தில் இருக்கக்கூடிய வேற எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் சரி அதன் முன் நடக்கக்கூடிய விசாரணைகளுக்கும் பொருந்தும். செஷன்ஸ் கோர்ட்டுக்கு மட்டும் பொருந்தாது, கீழே கடைசியா இருக்கக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வரையும் பொருந்தும். அண்டர் செக்ஷன் 304 சப்செக்ஷன் 3 சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 304 சப்செக்ஷன் 1ல என்ன சொல்றாங்க, அக்யூஸ்ட் வந்து வக்கீல் வச்சு நடத்த முடியல, கவர்மெண்ட் செலவுல கோர்ட் என்ன பண்ணும், ஒரு லீகல் எய்ட் கவுன்சில் அப்பாயிண்ட் பண்ணும். சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்க, அந்த லீகல் எய்ட் கவுன்சிலுக்கு வந்து கோர்ட் வந்து வசதி செஞ்சு கொடுக்கணும், ஊதியம் கொடுக்கணும், அவரை தேர்ந்தெடுக்கிற முறை, முதல்ல அவர் தேர்ந்தெடுக்கிற முறை இருக்கிறது, செலக்ஷன் ப்ராசஸ். ரெண்டாவது, அந்த அவ்வாறு செலக்ட் பண்ணப்பட்ட பிறகு அந்த வக்கீலுக்கு லீகல் எய்ட் கவுன்சிலுக்கு அந்த கோர்ட் என்னென்ன விஷயங்களை என்னென்ன வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். மூன்றாவது, அவ்வாறு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்ட பிறகு அந்த வக்கீல் கேஸ் நடத்தி முடிக்கிறாரு சொன்னா அவருக்கு சம்பளம் கொடுக்கணும். இந்த 3 விஷயத்தை தான் அண்டர் செக்ஷன் 304 சப்செக்ஷன் 2ல சொல்லப்பட்டிருக்காரு, ABC என்று. சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, செஷன்ஸ் கோர்ட்டுக்கு மட்டும் கிடையாது சார், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களுக்கும் இது பொருந்தும்னு சொல்றேன். அப்ப மோட் ஆஃப் செலக்டிங் pleaders for defense, facilities to be allowed to such pleader by the court, fees payable to such person, such pleaders. Under section 305 இதுக்கான கேஸ் லாஸ் ஒண்ணு குறிச்சிங்க சார், இம்பார்ட்டன்ட் கேஸ் லா. அந்த கேஸ் லாவில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃப்ரீ லீகல் எய்ட பத்தி சொல்றாங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு கேஸ்ல ஹுசைனரா கட்டூன், KHATOON, ஹுசைனரா கட்டூன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், 1980, வால்யூம் 1, SCC, பேஜ் நம்பர் 98. ஹுசைனரா கட்டூன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், 1980, வால்யூம் 1, SCC, பேஜ் நம்பர் 98. இந்த ஹுசைனரா கட்டூன்ல சொல்லப்பட்ட அதே விஷயங்கள் தான் 1978 சொல்லி இருக்கிறாங்க. மாதவ் ஹாஸ்காட், மாதவ் MADHAV, மாதவ் ஹாஸ்காட், HOSKOT, மாதவ் ஹாஸ்காட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா,
Madhav Oscott versus State of Maharashtra, 1978, volume 3, SEC, page number 544. Madhav Oscott versus State of Maharashtra, 1978, volume 3, SEC, page number 544. Under section 305. The 305 பொறுத்தவரை ஒரு கூட்டு நிறுவனமோ அல்லது பதிவு பெற்ற ஒரு சங்கமோ எதிரியாக இருக்கின்ற பொழுது என்ன நடைமுறை? Procedure when corporation or registered society is an accused. ஒரு கம்பெனி பேர்ல வழக்கு அல்லது ஒரு கார்ப்பரேஷன் மீது வழக்கு, அதை எவ்வாறு செய்வது? அண்டர் செக்ஷன் 305 CRPC சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, ஒரு கூட்டு நிறுவனம், ஒரு கார்ப்பரேஷன் அல்லது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு கூட்டு நிறுவனம் அல்லது இணைக்கப்பட்ட வேறு கூட்டு நிறுவனம், சில பேங்கை இன்னொரு பேங்கோட இணைச்சிருப்பாங்க, சில சங்கத்தை இன்னொரு சங்கத்தோட இணைச்சிருப்பாங்க. or other body corporate and includes a society registered under Societies Registration Act 1860. சங்கங்களின் பதிவு சட்டம் 1860 பிரிவு 186 படி பதிவு செய்யப்பட்ட ஒரு சங்கம். Where a corporation is the accused person or one of the accused persons in an inquiry or trial. It may appoint a representative for the purpose of the inquiry or trial, and such appointment need not be under the seal of the corporation. ஒரு கூட்டு நிறுவனமானது ஒரு விசாரணையில் எதிரியாக அல்லது எதிரிகளில் ஒரு நபராக, பல்வேறுபட்ட எதிரி, அதில் இந்த கம்பெனி ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் அந்த விசாரணை பொறுத்து ஒரு பிரதிநிதி ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் என்ன பண்ணலாம், அப்பாயிண்ட் பண்ணலாம். அந்த கம்பெனியின் சார்பாக, அந்த கூட்டு நிறுவனத்தின் சார்பாக முத்திரையிட்டதாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சீல் வச்சுதான் அவர் வரணும். ஐ மீன் லெட்டர், ஆத்தரைசேஷன் லெட்டர் தான் இதை பேசுறாங்க. டான் பிட் ஆக்ட் இருக்கு. டான் பிட் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 5ல கேஸ் போடுறாங்க. ஒரு சீட்டு கம்பெனி நடத்தி ஒரு மோசடி பண்ணிட்டாரு. தீபாவளி சீட்டு பிடிச்சாரு, ஃபண்டு சீட்டு பிடிச்சாருங்க. ஒரு 1000 பேர்கிட்ட ஃபண்டு பிடிச்சாரு, 100 பேர்கிட்ட ஃபண்டு பிடிச்சாரு, 20 பேர்கிட்ட ஃபண்டு பிடிச்சாரு. பணத்தெல்லாம் வாங்கிட்டு தீபாவளி நேரத்துல எந்த பொருள் கொடுக்கல, பட்டாசு கொடுக்கல, பணமும் கொடுக்கல, என்ன பொருள் எதுவுமே கொடுக்கலங்க, ஏமாத்திட்டாருங்க. கேஸ் இதுதான். EOW விசாரிக்கிறாங்க, எக்கனாமிக் அஃபென்சஸ் விங், பொருளாதார குற்றப்பிரிவு. விசாரிக்கின்ற பொழுது இதெல்லாம் தெரிய வருகிறது. அப்ப அண்டர் செக்ஷன் 5 ஆஃப் டான் பிட் ஆக்ட் படி கேஸ் போடுறாங்க. கேஸ் போடுறப்ப நீங்க அந்த FIR எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் யார் வருவாங்கன்னா முதல்ல அந்த கம்பெனி பேர் தான் இருக்கும். ரெண்டாவது அந்த கம்பெனியுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இல்ல சேர்மேன், செக்ரட்டரி, மேனேஜர் டைரக்டர் யார் இருக்காங்களோ அவங்க வருவாங்க. அதே போல ஒரு செக் கேஸ் இருக்கும். ஒரு கம்பெனி ஒரு செக் இஷ்யூ பண்ணிருப்பாங்க. அந்த செக் எடுத்து பேங்க்ல நம்ம பிரசன்ட் பண்றோம், செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. நம்ம செக் கேஸ் போடுறப்ப யார் அக்யூஸ்டா சேர்க்கணும்? ஃபர்ஸ்ட் பர்சன் அந்த கம்பெனி. ரெண்டாவது தான் அந்த கம்பெனியுடைய மேனேஜரோ, ஜெனரல் மேனேஜரோ, மேனேஜிங் டைரக்டரோ அல்லது செக்ரட்டரியோ அவங்களை சேர்க்கணும். அல்லது ஆத்தரைஸ்ட் பர்சன் யாரோ, who is the authorized person for that concerned company, that person has to be arrayed as a accused in number 2. ரெண்டாவது இடத்துல தான் அவர் என்ன பண்ண வைக்கணும். நாம முதல் இடத்துல யாரு? அந்த கம்பெனி தான் இருக்கணும். இப்ப கம்பெனி கொடுக்குற செக்ல கம்பெனி ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டா கொண்டு வரணும். செகண்ட் அக்யூஸ்டா அந்த கம்பெனியுடைய முக்கிய பொறுப்பாளர் யாரோ அவங்களை கொண்டு வரணும். கம்பெனி பேர் இல்லாம நீங்க செக் கேஸ் ஃபைல் பண்ணீங்கன்னா அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடும் சார். நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. A1 கம்பெனி பேரை சேர்க்கணும், A2 அந்த கம்பெனில முக்கிய பொறுப்பாளர் சேர்க்கணும். இல்லைன்னா நீங்க A1 அந்த கம்பெனி சேர்க்கலாம், அந்த கேஸ் அக்யூட்டல். டான் பிட் ஆக்ட்ல மக்கள்கிட்ட சீட்டு பணத்தை நடத்தி வசூல் பண்ணி ஏமாத்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் அக்யூஸ் யாருன்னா அந்த கம்பெனி தான் இருக்கும். செகண்ட் அக்யூஸ் தான் அந்த கம்பெனி நடத்தின நபர்கள் இருப்பாங்க, முக்கிய நபர்கள். எதற்காகனா அந்த கம்பெனி இருந்ததுனால தானே இந்த நபர் அந்த கம்பெனி நேம்ல நடத்தி இந்த அஃபென்ஸ் பண்ணி பொதுமக்களை ஏமாத்திருக்காங்கன்னு தெரிய வரும். அதுக்காக அதுதான் இங்க சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 305 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, ஒரு கூட்டு நிறுவனமானது அதன் பேர்ல ஒரு கேஸ் அல்லது பல பேர் இருக்கிறாங்க, அதுல அந்த கம்பெனி பேரையும் அக்யூஸ்டா சேர்த்து இருக்கிறாங்க. விசாரணையில் எதிரியாக அல்லது எதிரிகளில் ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில், இந்த நிறுவனம் ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் அது விசாரணையின் பொருட்டு பிரதிநிதி ஒருவரை நியமனம் செய்து கொள்ளலாம். ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ண அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம்.
அந்த நபர் என்ன பண்ணுவாரு, அந்த நியமனம் கூட்டு நிறுவனத்தின் முத்திரையிட்டதாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சீல் வச்சிருக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஆத்தரைசேஷன் லெட்டர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா செக் கேஸ்ல வந்து ஆத்தரைசேஷன் லெட்டர் இஸ் மஸ்ட். ஜிபிஏ போடுறீங்க, ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி இருக்கு, ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி வந்து பதிவு செய்திருக்கணும். சில தீர்ப்புகள்ல பதிவு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்டர் செக்ஷன் 305 சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, ஒரு கூட்டு நிறுவனத்தின் சார்பில் ஒரு பிரதிநிதி இருக்கிறார். அவர் முன்னிலையாகின்ற பொழுது, அவர் அந்த கேஸுக்கு ஆஜராகும் பட்சத்தில் எதிரிக்கு என்ன பண்ணும், படித்து காட்ட வேண்டும் அக்யூசேஷனை, அல்லது எடுத்துரைக்க வேண்டும், அல்லது எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த சட்டம் எதை எல்லாம் வேண்டும் என்று சொல்கிறதோ அந்த செய்கை அந்த பிரதிநிதியின் முன்னிலையில் தான் செய்யப்பட வேண்டும் என்று கூறப்படுவதாக பொருள் கொள்ளுதல் வேண்டும். அண்டர் செக்ஷன் 305 சப்செக்ஷன் 3 படிக்கின்ற பொழுது உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் 273 சிஆர்பிசி தான் நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு எவிடன்ஸ் இருந்தாலும் சரி, எவிடன்ஸ் இஸ் டு பி டேக்கன் இன் பிரசன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட் அண்டர் செக்ஷன் 273 சிஆர்பிசி. அதே தான் இங்க சொல்றாங்க. 273ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதுதான் அண்டர் செக்ஷன் 305 சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க. அந்த கம்பெனி சார்பா யார் வந்து ஆஜராகிறாங்களோ அவங்க முன்னிலையில தான் என்ன பண்ணும், அந்த விசாரணை நடக்கணும். அவங்களுக்கு எதிரிக்கு அந்த நேரத்துல தான் என்ன பண்ணணும், படிச்சு காட்டணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்ப அந்த பிரதிநிதி முன்னிலையில தான் வந்து அந்த விசாரணை நடக்கணும்னு சொல்றாங்க. இததான் 273 சொல்லுது, எதிரியின் முன்பாகத்தான் எவிடன்ஸ் எடுக்கணும். இததான் இங்க சொல்றாங்க 305 சப்செக்ஷன் 3லயும் சொல்றாங்க. ஒரு கூட்டு நிறுவனத்தின் சார்பில் ஒரு பிரதிநிதி முன்னிலை ஆகாத போது சப்செக்ஷன் 3ல குறிப்பிட்ட மாதிரி விஷயத்தை ஏதாவது கேட்க முடியுமான்னா முடியாது. அப்ப இந்த சப்செக்ஷன் 4 படிக்கின்ற பொழுது 299 நீங்க மறக்க கூடாது. 299ல என்னது, அக்யூஸ்ட் இல்லைன்னு சொன்னா அந்த நேரத்துல எவிடன்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி 305 சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, அந்த கம்பெனி சார்பா யாரை நியமிச்சிருக்காங்களோ அந்த நபர் அன்னைக்கு விசாரணைக்கு வரல, வராத பட்சத்துல எவிடன்ஸ் வந்திருக்காங்க, சாட்சி வந்திருக்காங்கன்னா எவிடன்ஸ் எடுத்துடலாம். அப்ப 305 சப்செக்ஷன் 3 படிக்கின்ற பொழுது 273 சிஆர்பிசி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல அண்டர் செக்ஷன் 305 சப்செக்ஷன் 4 படிக்கின்ற பொழுது 299 சிஆர்பிசி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அண்டர் செக்ஷன் 305 சப்செக்ஷன் 5 ஒரு கூட்டு நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் இருக்காரு. அந்த நிறுவனத்தினுடைய நடவடிக்கைகள் எல்லா ப்ரொசீடிங்ஸும் அவர் தான் என்ன பண்றாரு, மேலாண்மை செய்கிறார். அதை போல அவர் செய்கிறாருன்னா அவர் மாதிரி யாராரு இருக்காங்கன்னு சொன்னா, யாரு இருந்தாலும் சரி அவங்க எல்லார் பேர்ல என்ன பண்ணணும், அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து எழுத்துப்பூர்வமான ஒரு ஆவணம் ஒன்றின் அவங்க பெயரை குறிப்பிட்டு அந்த கூட்டு நிறுவனத்தின் பிரதிநிதியாக நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக கருதப்படுகிறார். அந்த கம்பெனி பேர்ல கேஸ், அந்த கம்பெனில யார் யார் மேனேஜ்மெண்ட் பாக்குறாங்களோ அத்தனை பேர் பேரும் குறிப்பிட்டு அதன் அடிப்படையில் கையெழுத்து கொண்டு வாங்கி எழுத்துப்பூர்வமான ஒரு டாக்குமெண்ட், அதான் ஆத்தரைசேஷன் லெட்டர். இவர்தான் எங்க கம்பெனி சார்பா வந்து ஆஜராகுவார், இவர்தான் பிரதிநிதி அப்படின்னு சொல்லி நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக கருதப்பட வேண்டும். அந்த ஆவணம் தாக்கல் செய்யப்படும் பொழுது அதற்கு எதிர்மறையாக நிரூபிக்கப்பட்டால் இன்றி அந்த நபர் அவ்வாறு நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக நீதிமன்றம் அனுமானித்தல் வேண்டும். சுருக்கமாக சொன்னா, ஒரு கம்பெனில எத்தனை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், சேர்மன் யார் இருக்காங்களோ அந்த சீஃப் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண, கையெழுத்து போட்டு இவர் தான் அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுக்கணும். அதை வச்சு அவர் கம்பெனிக்காக ஆஜராகிறாரு. இந்த நேரத்துல சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இல்ல அது பொய்யான லெட்டர், பொய்யான நபரு, நாங்கெல்லாம் கையெழுத்து போடல, இவர் எங்க கம்பெனிக்காக ஆஜராகக்கூடாதுன்னு சில பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா அப்பதான் அது செல்லாது. அதுவரை நீதிமன்றம் எப்படி வந்து அதை பிரிஷ்யூம் பண்ணா, மே பிரிஷ்யூம், அவர் தான் அந்த கம்பெனியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லிட்டு நீதிமன்றம் கருத்தில் எடுத்துக்கொள்ளும். அண்டர் செக்ஷன் 306 சப்செக்ஷன் 6ல சொல்றாங்க, ஒரு நீதிமன்றம் ஒன்றின் நடக்கும் விசாரணையில் ஒரு கூட்டு நிறுவனத்தினுடைய பிரதிநிதியாக யார் முன்னிலை ஆகிறாரோ அந்த பிரதிநிதி தானா இல்லையா, அவர்தான் அந்த கம்பெனியுடைய பிரதிநிதியா இல்லையா என்பதை பற்றி கேள்வி எழுப்பப்படும் பட்சத்தில், சந்தேகம்
எழுகின்ற பட்சத்தில் அந்த கேள்வி அந்த நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்படுதல் வேண்டும். இவர்தான் அந்த கம்பெனியினுடைய ரெப்ரசன்டேட்டிவா, அந்த கம்பெனிக்காக இவர் தான் ஆஜராகிறாரா, அதுல டவுட் இருக்குது. அப்ப யார் முடிவு பண்ணுவாங்க? கோர்ட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. உண்மையிலே ஒரு இந்த கம்பெனியுடைய பிரதிநிதியா வந்து இங்க ஆஜராகிறாரா இல்லையான்னு சொல்லு. Under section 306, tender a pardon to accomplice. 306 தான் சொல்றாங்க, ஒரு எதிரிக்கு உடன் குற்றவாளி அப்ரூவரா மாறிட்டாருன்னு சொன்னா அவருக்கு தண்டனை குறைக்கலாம். இதுதான் கான்ஸ்டிடியூஷன்ல அண்டர் ஆர்டிகல் 72ல சொல்றாங்க. அங்கேயும் பார்டனிங் பவர், மன்னிப்பு அளிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு. 72 அண்டர் ஆர்டிகல் 72ல என்ன போட முடியும்? ஒரு நபரை கொலை செய்திருக்கிறார், அவருக்கு விசாரணை நீதிமன்ற செஷன்ஸ் கோர்ட் வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அதை எதிர்த்து ஹைகோர்ட் போறாரு, ஹைகோர்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போறாரு, சுப்ரீம் கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு அதை ரிவிஷன் போறாரு, ரிவிஷன்லயும் கன்ஃபார்ம் பண்றாங்க. கடைசியா அந்த அக்யூஸ்டுக்கு இருக்கக்கூடிய ஆயுதம் மெர்சி பெட்டிஷன், கருணை மனு. குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு அனுப்புவாங்க. கருணை மனுவை 2 ஆண்டு காலத்திற்குள்ளாக அதை பரிசீலனை பண்ணி அதுக்கு உத்தரவு பிறப்பிக்கணும். ஒண்ணு விடுதலை, இல்ல கன்ஃபார்ம்னு சொல்லு குடியரசுத் தலைவர். 2 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு இருக்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்கா அதை விடுதலை தான் கொடுக்கணும்னு சொல்லி சில தீர்ப்புகள் இருக்கிறது. அப்ப அந்த கருணை மனு நீங்க போடுறீங்கன்னு சொன்னா அண்டர் ஆர்டிகல் 72 தான் நீங்க பயன்படுத்த முடியும். அண்டர் ஆர்டிகல் 72 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950. அங்க 72ல பார்டனிங் பவர் கொடுத்திருக்காங்க, இங்க 306ல கொடுத்திருக்காங்க பார்டனிங் பவர். டெண்டர் ஆஃப் பார்டனம் டு அக்காம்ப்ளிஷ். அக்காம்ப்ளிஷ் சொன்னாவே உங்களுக்கு தெரியும், அண்டர் செக்ஷன் 133 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 அதுலதான் அக்காம்ப்ளிஷ் பற்றி சொல்றாங்க. அந்த அக்காம்ப்ளிஷ் தான் வந்து அப்ரூவரா மாறுவார். 2-3 பேர் சேர்ந்து இல்ல ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு மர்டர் பண்ணிருப்பாங்க. ப்ராசிக்யூஷன் தரப்புல வந்து கண்டுபிடிக்க முடியல. இப்ப போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணுவாங்க? அதுல யாராவது ஒருத்தவங்களை அப்ரூவரா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்ப யாராவது ஒருத்தர் மனசாட்சிப்படி எந்தவித புற தூண்டுதலோ உட்தூண்டுதலோ மிரட்டலோ பயமோ அல்லது கிஃப்டோ பிராமிஸோ எதுவுமே இல்லாம அவர் அப்ரூவரா மாறிடுறேன் அப்படின்னு சொன்னார்னா அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? தண்டிக்க முடியும்.